ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம வியூவர்ஸ் எல்லாருமே வந்து கேட்டுக்கிட்டே இருந்தீங்க, ஸ்கூல் புக் பேக் கொஸ்டின்ஸ்க்கும் வந்துட்டு வீடியோஸ் வந்துட்டு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்காக தான். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 10th சயின்ஸ்க்கான புக் பேக் கொஸ்டின்ஸ் ஃபுல்லாக நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகேவா? ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி ஃபுல்லாகவே டோட்டலாக இந்த 10th சயின்ஸில் இருக்கக்கூடிய புக் பேக் கொஸ்டின்ஸே கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஸோ வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ எண்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். ஏன் 10th சயின்ஸ் எடுத்திருக்கோம் அப்படின்னா 10th சயின்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால தான் நம்ம 10th சயின்ஸ் வந்து எடுத்திருக்கோம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் லெசன் என்ன இருக்குன்னா இயக்க விதிகள் இருக்கும் ஃபிசிக்ஸு. ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், ஃபாஸ்ட்டாக போகலாம். ஓகேவா? கீழ்கண்டவற்றுள் நிலைமம் எதனை சார்ந்தது அப்படின்னா ஆன்சர் பொருளின் நிறை. கணத்தாக்கு கீழ்கண்டவற்றுள் எதற்கு சமமானது? ஆன்சர் உந்த மாற்றம். கீழ்கண்டவற்றில் நியூட்டனின் 3ஆம் விதி எங்கு பயன்படுகிறது அப்படின்னா ஆப்ஷன் தேர்ட் ஆப்ஷன், அதாவது ஓய்வு நிலையில் உள்ள பொருளிலும் இயக்க நிலையில் உள்ள பொருள் ரெண்டுலேயுமே. உந்த மதிப்பை y அச்சிலும் காலத்தினை x அச்சிலும் கொண்டு ஒரு வரைபடம் வரையப்படுகிறது. இவ்வரைபட சாய்வின் மதிப்பு என்ன அப்படின்னா விசை, ஃபோர்ஸ். விசையின் சுழற்சி விளைவு கீழ்காணும் எந்த விளையாட்டில் பயன்படுகிறது? ஆன்சர் சைக்கிள் பந்தயம். புவியீர்ப்பு முடுக்கம் Gயின் அலகு ms⁻2 ஆகும். இது கீழ்காண் அலகுகளில் எதற்கு சமம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் n kg இன்வர்ஸ். ஒரு கிலோகிராம் எடை என்பது டேஸிற்கு சமமாகும். எதுக்கு சமம்? 98 × 10⁴ டைன். ஸோ தேர்ட் ஆப்ஷன். புவியில் m நிறை கொண்ட பொருள் ஒன்று புவியின் ஆரத்தில் பாதி அளவு ஆரம் கொண்ட கோள் ஒன்றிற்கு எடுத்து செல்லப்படுகிறது. அங்கே அதன் நிறை மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அங்கே என்னவா இருக்கும் அப்படின்னா சேமாக தான் இருக்கும். m அப்படிங்கிறது தான். ஸோ அங்கே சேம், வெறும் எம்மாவே தான் இருக்கும். நிறை மதிப்பு மாறாமல் புவியானது தனது ஆரத்தில் 50% சுருங்கினால் புவியில் பொருட்களின் எடையானது எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா 300% அதிகரிக்கும். ஆப்ஷன் ஃபோர்த் ஆப்ஷன். ராக்கெட் ஏவுதலில் டேஸ் விதிகள் பயன்படுத்தப்படுகிறது. ஸோ 2 விதி என்னென்ன அப்படின்னா நியூட்டனின் 3ஆம் விதியும் நியூட்டனுடைய பொது ஈர்ப்பியல் விதி. ஸோ ஆன்சர் டி, ஆப்ஷன் டி, ஆ மற்றும் இ. சாரி, ஃபஸ்ட்டு தேர்ட் அவுட். நியூட்டனோட 3ஆம் விதியும் நேர்கோட்டு உந்த மாறா கோட்பாடு. ஸோ இது ரெண்டும் வந்து பயன்படுது. ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி. இடப்பெயர்ச்சி நிகழ்வதற்கு எது தேவை அப்படின்னா விசை தேவை. நகர்ந்து கொண்டு உள்ள ஊர்த்தியில் திடீர் தடை ஏற்பட்டால் பயணியர் முன்னோக்கி சாய்கின்றனர். இந்நிகழ்வு டேஸ் மூலம் விளக்கப்படுகிறது அப்படின்னா இயக்கத்தில் நிலைமம் அப்படிங்கிறது மூலிமா. கோடிட்ட இடம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அடுத்து மரபு ரீதியாக வலஞ்சுழி திருப்புத்திறன் எதிர்குறியிலும் இடஞ்சுழி திருப்புத்திறன் அப்படிங்கிறது நேர்குறியிலும் குறிக்கப்படுகிறது. ஓகேவா? மகிழுந்தின் சக்கரத்தின் சுழற்சி வேகத்தினை மாற்ற டேஸ் பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னா திருப்புத்திறன். 5th கொஸ்டின், 100 கிலோமீட்டர் நிறையுடைய மனிதனின் எடை புவி பரப்பில் டேஸ் அளவாக இருக்கும். 100 கிலோகிராம் நிறையுடைய மனிதன் இருக்கான். அவனுடைய எடை புவி பரப்பில் எவ்வளவா இருக்கும் அப்படின்னா 980. 100 × 98 அவ்வளோதான். ஸோ ஆன்சர் 980 நியூட்டன். அடுத்து மேட்சிட் பார்க்கலாம். நியூட்டனுடைய முதல் விதி எதற்கு? பொருட்களோட சமநிலையை பற்றி சொல்லும். நியூட்டனுடைய 2ஆம் விதி விசையோட விதின்னு சொல்கிறோம். நியூட்டனோட 3ஆம் விதி அப்படிங்கிறது பறவை பறத்தல்ல பயன்படுது. நேர்கோட்டு உந்த அளவின்மை விதி அப்படிங்கிறது ராக்கெட் ஏவுதல்ல பயன்படுது. ஓகேவா? அதே போல் கூற்று காரணம் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ இங்கே எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் அப்படிங்கிறது கூற்று காரணம் ரெண்டுமே சரி. ஸோ மேலும் காரணம் அப்படிங்கிறது கூற்றை விளக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. செகண்ட் ஆப்ஷன் என்னன்னா கூற்று காரணம் இரண்டும் சரி, ஆனால் காரணம் வந்து சரியான விளக்கவில்லை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. தேர்டு கூற்று சரியானது ஆனால் காரணம் தவறு. ஃபோர்த்து கூற்று தவறானது காரணம் சரி இப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ இதை வச்சு நம்ம பார்க்க போகிறோம். கூற்று வலஞ்சுழி திருப்புத்திறன்களின் மொத்த மதிப்பு இடஞ்சுழி திருப்பு திறன்களின் மொத்த மதிப்பிற்கு சமமானதாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது கூற்று சரி. அதே போல காரணம் உந்த அழிவின்மை விதி என்பது புறவிசை மதிப்பு சுழியாக உள்ள போது மட்டுமே சரியானதாக இருக்கும். இதுவும் சரிதான். கூற்று காரணம் இரண்டும் சரி, ஆனால் காரணம் அப்படிங்கிறது கூற்றுக்கான சரியான விளக்கம் இல்லை. ஓகேவா? ஸோ அப்போ ஆன்சர் வந்து என்னது? கூற்று காரணம் இரண்டும் சரிதான், ஆனால் காரணம் கூற்றை விளக்கவில்லை அப்படிங்கிறது ஆன்சர். நெக்ஸ்ட் கூற்று காரணம் பாருங்க. ஜியோட மதிப்பு, அதாவது ஜீனா என்ன? புவியீர்ப்பு.
ஜியோட மதிப்பு அப்படிங்கிறது புவிப்பரப்புல இருந்து உயர செல்லவும் புவிப்பரப்பிற்கு கீழே செல்லவும் குறையும். காரணம் ஜி மதிப்பானது புவிப்பரப்பில் பொருளின் நிறையினை சார்ந்து அமைகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா கூற்று சரி காரணம் தவறு. ஓகேவா, இதுக்கான ஆன்சர் என்ன? கூற்று சரி காரணம் தவறு. நெக்ஸ்ட் லெசன் ஒளியியல். ஏபிசிடி சரியான விடையை தேர்ந்தெடுக்க பார்க்குறோம். ஏபிசிடி என்ற 4 பொருள்களின் ஒளிவிலகல் எண்கள் முறையே 1.31, 1.43, 1.33, 2.4 எனில் இவற்றில் ஒளியின் திசை வேகம் பெருமமாக உள்ள பொருள் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஏ. ஓகேவா, ஆப்ஷன் ஏ. ஆன்சர் ஏ தான் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். பொருளின் அளவிற்கு சமமான தலைகீழான மெய்பிம்பம் கிடைக்க பொருள் வைக்கப்பட வேண்டிய தொலைவு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ 2f. மின்விளக்கு ஒன்று குவிலென்ஸ் ஒன்றின் முதன்மை குவியத்தில் வைக்கப்பட்டுள்ளது. மின்விளக்கு ஒளியூட்டப்படும் போது குவிலென்ஸ் ஆனது எப்படி இருக்கும்? இணை கற்றைகளை உருவாக்கும். ஸோ தேர்ட் ஆப்ஷன். குவிலென்ஸின் உருப்பெருக்கமானது எப்போதும் டேஸ் மதிப்புடையது அப்படின்னா நேர்குறை அல்லது எதிர்குறி மதிப்புடையது. ஒரு குவிலென்ஸ் ஆனது மிகச்சிறிய மெய்பிம்பத்தை முதன்மை குவியத்தில் உருவாக்கினால் பொருள் வைக்கப்பட்ட இடம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஈரிலா தொலைவு. ஒரு லென்ஸின் திறன் -4D எனில் அதன் குவிய தொலைவு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் என்ன? -0.25 மீட்டர். -4D, அப்போ ஆன்சர் மைனஸில் தான் வரணும். கிட்ட பார்வை குறைபாடு உடைய கண்ணில் பொருளின் பிம்பமானது டேஸ் தோன்றுவிக்கப்படுகிறது. ஆன்சர் விழித்திரைக்கு முன்பாக. 8th கொஸ்டின். விழி ஏற்பமைவு திறன் குறைபாட்டை சரி செய்ய உதவுவது எது அப்படின்னா ஆன்சர் இரு குவிய லென்ஸ், டபுள் ஃபோக்கல் லென்ஸ். சொல் அகராதியில் உள்ள சிறிய எழுத்துக்களை படிப்பதற்கு உகந்த லென்ஸ் எது? ஆன்சர் 5 சென்டிமீட்டர் குவிய தூரம் கொண்ட குவி லென்ஸ். ஒரு முப்பட்டகத்தின் வழியே செல்லும் நீலம், பச்சை மற்றும் சிவப்பு நிறங்களின் திசை வேகங்கள் அதாவது VP, VG, VR எனில் பின்வருவனவற்றுள் எச் சமன்பாடு சரியானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா VB less than VG less than VR. ஸோ தேர்ட் ஆப்ஷன். அடுத்த கோடிட்ட இடத்தை நிரப்புக பாருங்க. ஒளி செல்லும் பாதை டேஸ் என்று அழைக்கப்படுகிறது. ஆன்சர் என்ன? ஒளிக்கதிர். ஒரு ஒளிபுகும் ஊடகத்தின் ஒளி விலகல் எண் எப்போதும் ஒன்றை விட எப்படி இருக்குன்னா பெரியதாக தான் இருக்கும். படுகின்ற ஒளிக்கற்றையின் ஆற்றலும் சிதறல் அடைந்த கற்றையின் ஆற்றலும் சமமாக இருந்தால் அது டேஸ் சிதறல் எனப்படும். அப்படின்னா மீட்சி சிதறல். ராலே சிதறல் விதிப்படி அது சிதறல் அளவானது படுகின்ற ஒளிக்கதிரின் டேஸின் 4 மடிக்கு எதிர்த்தகவில் இருக்கும். அப்படின்னா அலைநீளத்தோட 4 மடிக்கு எதிர்த்தகவில் இருக்கும். ராலே சிதறல் விதிப்படி சிதறல் அளவானது படுகின்ற ஒளிக்கதிரின் அலைநீளத்தின் 4 மடிக்கு எதிர்த்தகவில் இருக்கும். டேஸ் கண்ணீருக்குள் நுழையும் ஒளியின் அளவை கட்டுப்படுத்துகிறதுனா ஐரிஸ். அதே போல் இதில் சரியா தவறா அப்படிங்கிறது ஜஸ்ட் இதுதான் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா, அடர்வு மிகு ஊடகத்தில் ஒளியின் திசை வேகமானது அடர்வு குறை ஊடகத்தில் இருப்பதை விட அதிகமாக இருக்கும் அப்படின்னா குறைவாக இருக்கும். லென்ஸோட திறனானது லென்ஸின் குவிய தொலைவை சார்ந்தது. எஸ், கரெக்டு. விழி லென்ஸின் குவிக்கும் திறன் அதிகரிப்பதால் தூர பார்வை வந்து ஏற்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது கிட்ட பார்வை. குவி லென்ஸ் ஆனது எப்போதும் சிறிய மாய பிம்பத்தையே உருவாக்கும். ஸோ இதுவும் வந்துட்டு சரிதான். அடுத்து மேட்சிக். ரெட்டினா. ரெட்டினானா என்னது? விழித்துறை, விழித்திரை. கண் பாவை அப்படின்னா கண்ணில் ஒளிக்கதிர் செல்லும் பாதை. அடுத்து சிலியரி தசைகள். சிலியரி தசைகள் அப்படின்னா விழி ஏற்பமைவு திறன். கிட்ட பார்வை அப்படின்னா சேமை புள்ளி விழியை நோக்கி நகர்தல். தூர பார்வை அப்படின்னா அண்மை புள்ளி விழியை விட்டு விலகி செல்லுதல். அடுத்து வந்து பாருங்க. ஸோ இதுவும் அதே மாதிரி தான். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கூற்று காரணம் ரெண்டும் சரி, கூற்று காரணத்தை விளக்குகிறது. பி அப்படின்னா கூற்று காரணம் இரண்டும் சரிதான், ஆனால் காரணம் வந்து விளக்கவில்லை. தேர்ட் வந்து என்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்கன்னா கூற்று சரி காரணமும் கூற்று வந்து சரி காரணம் வந்து தவறு. ஃபோர்த் ஆப்ஷன் என்னன்னா கூற்று தவறு காரணம் சரி. ஸோ இப்போ பார்க்கலாமா? கூற்று ஊடகத்தின் ஒளிவிலகல் எண் அதிகமாக இருந்தால், அதாவது அடர்வு மிகு ஊடகத்தில் அதிகமாக இருக்கும்போது அந்த ஊடகத்தில் ஒளியின் திசை வேகம் குறைவாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. கரெக்ட். காரணம் ஊடகத்தின் ஒளிவிலகல் எண் ஒளியின் திசை வேகத்திற்கு எதிர் தகவல இருக்கும், அதனால தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சரி. ஸோ ரெண்டுமே சரி. கூற்று காரணம் இரண்டும் சரி, காரணம் கூற்றை விளக்குகிறது அப்படிங்கிறதான் இதுக்கு ஆப்டான ஆன்சர். அடுத்து கூற்று விழி லென்ஸின் குவிக்கும் திறன் அதிகரிப்பதால் கிட்ட பார்வை என்னும் பார்வை குறைபாடு தோன்றுகிறது. சரி.
காரணம் ஏன் அப்படின்னா குளிலென்ஸை பயன்படுத்தி கிட்ட பார்வை குறைபாட்டை சரி செய்யலாம். கரெக்டு தானே, நம்ம பார்த்தோம். ஸோ அப்போ இதுவும் என்னது கரெக்டு. கூற்று காரணம் இரண்டும் சரி, காரணம் கூற்றை விளக்குகிறது. நெக்ஸ்ட் படம் போடலாமா? நெக்ஸ்ட் என்னது? வெப்ப இயற்பியல். பொது வாயு மாறிலியின் மதிப்பு என்ன? 8.31 J மோல் இன்வர்ஸ் K இன்வர்ஸ். ஒரு பொருளை வெப்பப்படுத்தினாலோ அல்லது குளிர்வித்தாலோ அப்பொருளின் நிறையில் ஏற்படும் மாற்றம் என்ன? சுழி. ஸோ 0, எதுவுமே இருக்காது. ஒரு பொருளை வெப்பப்படுத்தும் போது அல்லது குளிர்விக்கும் போது ஏற்படும் நீள் வெப்ப விரிவு எந்த அச்சு வழியாக நடைபெறும் அப்படின்னா எக்ஸ் அல்லது -x, அடுத்து y அல்லது -y. ஸோ இது ரெண்டுலையுமே வந்து நடைபெறும். ஸோ ஆப்ஷன் தேர்ட் ஆப்ஷன், ஃபர்ஸ்ட் அண்ட் A அண்ட் B. ஓகேவா? அதனால இங்கே தமிழில் ஆன் கொடுத்துருக்கிறதுனால இ ஆப்ஷன். மூலக்கூறுகளின் சராசரி டேஸ் வெப்பநிலை ஆகும் அப்படின்னா மொத்த ஆற்றல் மற்றும் நிலை ஆற்றலுக்கு இடையேயான வேறுபாடு. அதுதான் கொடுக்கப்பட்டுள்ள படத்தில் வெப்ப ஆற்றல் பரவும் திசைகள் வந்து கேட்டிருப்பாங்க. ஸோ இது எப்படி இருக்கும் அப்படின்னா பி ஏவை நோக்கி செல்லும், சியும் வந்து பார்த்தீங்கன்னா ஏவை நோக்கி செல்லும், அடுத்து சி பியை நோக்கி செல்லும். ஸோ இதுதான் இதுக்கான ஆப்டான ஆன்சர், ஆப்ஷன் ஏ. அடுத்து கோடிட்ட இடங்களை நிரப்பு. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இது. அவகாத்ரா என்னோட மதிப்பு என்ன? 6.023 × 10^23. ஸோ மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா 6.02 × 10^23 அப்படிங்கிறது மட்டுமே படிச்சிருப்பீங்க. ஸோ 6.023 × 10^23 மோல் அல்லது எம் அப்படின்னு மென்ஷன் பண்ணலாம். ஓகேவா? வெப்பம் மற்றும் வெப்பநிலை என்பது டேஸ் அளவுகள். வெப்பமும் வெப்பநிலை ரெண்டுமே ஸ்கேலார் அளவுகள். டேஸ் நிறையுள்ள நீரின் வெப்பநிலையை டேஸ் உயர்த்த தேவையான வெப்ப ஆற்றலின் அளவு 1 கலோரி என வரையறுக்கப்படுகிறது. அப்படின்னா 1 கிலோ நிறையுள்ள நீரோட வெப்பநிலையை 1 டிகிரி செல்சியஸ் உயர்த்த தேவையான வெப்ப ஆற்றலோட அளவு 1 கலோரி அப்படின்னு வரையறுக்கப்படுது. பாயல் விதியின்படி மாறா வெப்பநிலையில் ஒரு குறிப்பிட்ட நிறையுடைய வாயுவின் அழுத்தம் அவ்வாயுவின் டேஸ் எதிர்த்தகவில் அமையும் அப்படின்னா பருமனுக்கு எதிர்த்தகவில் அமையும். அதே போல சரியா தவறா கேட்டிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் திரவத்திற்கு ஒரு குறிப்பிட்ட வெப்ப ஆற்றல் அளிக்கும் போது ஏற்படும் தோற்ற விரிவு என்பது இயல்பு விரிவை விட அதிகம். ஸோ இது தவறு. அடுத்து ஒரு பொருளில் வெப்ப ஆற்றலானது எப்பொழுதும் உயர் வெப்பநிலை பகுதியிலிருந்து குறைந்த வெப்பநிலை பகுதிக்கு பரவும். இது சரி. அடுத்து சார்லஸ் விதியின்படி மாறா அழுத்தத்தில் உள்ள வாயுவில் வெப்பநிலை பருமனுக்கு எதிர்த்தகவில் அமையும், நேர்த்தகவில் அமையும். ஸோ இதுவும் வந்து தவறு. அடுத்து மேட்ச் பாருங்க. நீள் வெப்ப விரிவு. நீள் வெப்ப விரிவு அப்படின்னா நீளத்தில் மாற்றம், பரப்பு வெப்ப விரிவு அப்படின்னா பரப்பில் மாற்றம், பரும வெப்ப விரிவு அப்படின்னா பருமனுடைய மாற்றம், வெப்ப ஆற்றல் பரவல் அப்படின்னா ஸோ இதுக்கு எது வரும்னா சூடான பொருளிலிருந்து குளிர்ச்சியான பொருள். போல்ட்ஸ்மேன் மாறிலி அப்படின்னா 1.381 × 10^23 JK இன்வர்ஸ். அடுத்து கூற்று காரணம் பாருங்க. ஸோ இதுவும் அதே போல தான். ஸோ சொல்ற நோட் பண்ணிக்கோங்க. கூற்று: ஒரு உலோகத்தின் ஒரு முனையில் வெப்பப்படுத்தும் போது மற்றொரு முனையும் வெப்பம் அடையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பாருங்க, காரணம் வெப்ப ஆற்றலானது வெப்பநிலை குறைவாக உள்ள பகுதியிலிருந்து வெப்பநிலை அதிகமாக உள்ள பகுதிக்கு பரவும். இதில் கூற்று சரி, காரணம் தவறு. ஸோ ஆன்சர் என்னன்னா கூற்று சரி, காரணம் தவறு. அடுத்து கூற்று: திட மற்றும் திரவ பொருள்களை விட வாயு பொருட்கள் அதிக அழுத்தத்திற்கு உட்படும். கூற்று சரி. காரணம் ஏன் அப்படின்னா அணுக்கள் அல்லது மூலக்கூறுகளுக்கு இடையே உள்ள தொலைவு ஒப்பிட தகுந்த வகையில் அதிகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா கூற்றும் சரி, காரணமும் சரி. மேலும் காரணம் கூற்றிற்கான சரியான விளக்கம். ஸோ ஆன்சர் இதுதான். நெக்ஸ்ட் பாருங்க, நெக்ஸ்ட் லெசன் போகலாம். நெக்ஸ்ட் பாடம் என்ன அப்படின்னா 4th லெசன் மின்னோட்டவியல். ஸோ இதுக்கான கொஸ்டின் பாருங்க. சரியான விடையை தேர்ந்தெடு. கீழ்கண்டவற்றுள் எது சரியானது அப்படின்னா செகண்ட் ஆப்ஷன், மின்னோட்டம் பாயும் வீதம் மின்னோட்டம். மின்தடையின் எஸ்ஐ அலகு ஓம். ஒரு எளிய மின்சுற்றில் சாவியை மூடியவுடன் மின்விளக்கு ஒளிர்வது ஏன்? செகண்ட் ஆப்ஷன், சாவி மூடியிருக்கும் போது மின்சுற்றின் சுற்றுப்பாதையை மூடிவிடுகிறது. கிலோ வாட் மணி என்பது எதனுடைய அலகு? தேர்ட் ஆப்ஷன், ஆன்சர் மின் ஆற்றல். கோடிட்ட இடங்களை நிரப்புக வந்து கேட்டிருக்காங்க. ஒரு மின்சுற்று திறந்திருக்கும் போது அச்சுற்றின் வழியாக டேஸ் பாய்ந்து செல்லாது அப்படின்னா மின்னோட்டம் பாய்ந்து செல்லாது. மின்னழுத்த வேறுபாட்டிற்கும் மின்னோட்டத்திற்கும் இடையே உள்ள விகிதம் ஆன்சர் மின் தடை. வீடுகளில் டேஸ் மின் சுற்று பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னா இணை மின் சுற்று பயன்படுத்தப்படுகிறது. அதே போல டேஸ் மற்றும் டேஸ்
ஆகியவைகளின் பெருக்கல் பலன் மின்திறன் ஆகும். அப்படின்னா மின்னோட்டமும் மின்னழுத்த வேறுபாடும் இது ரெண்டோடைய பெருக்கல் பலன் தான் மின்திறன். எல்இடி என்பதன் விரிவாக்கம் லைட் எமிட்டிங் டயோட். அடுத்தது எது சரி எது தவறு அப்படின்னா ஃபர்ஸ்ட் பாருங்க, திறன் மற்றும் மின்னழுத்தம் ஆகியவற்றிற்கு இடையேயான தொடர்பை ஓம் விதி விளக்குகிறது. ஸோ இது தவறு. வீட்டு உபயோக மின் சாதனங்களில் குறுக்கு தட சுற்று ஏற்படும் போது அதிகப்படியாக வரும் மின்னோட்டத்திலிருந்து பாதுகாக்க பயன்படுத்தப்படுவது மின் சுற்று உடைப்பி. சரி. மின்னோட்டத்தின் எஸ்ஐ அலகு கூலும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது தவறு. ஒரு யூனிட் மின்னாற்றல் என்பது 1000 கிலோவாட் மணிக்கு சமமாக இருக்கும். இதுவும் தவறு. 5th, 3 மின்தடைகள் தொடர் இணைப்பில் இணைக்கப்படும் போது அவைகளின் தொகுப்பயன் இப்படி இணைக்கப்படும் போது தொகுப்பயன் மின்தடையானது தனித்தனியாக உள்ள மின்தடைகளின் குறைந்த மதிப்பை விட குறைவாக இருக்கும். ஸோ தவறு, அதிகமாக இருக்கும். நெக்ஸ்ட் மேட்சிக் மின்னோட்டம். மின்னோட்டம் அப்படின்னா என்னது? ஆம்பியர். மின் அழுத்த வேறுபாடுனா என்ன? வோல்ட். மின்தடை என்ன? ஓம் மீட்டர். மின்திறன் அப்படின்னா வாட். மின்னாற்றல் அப்படின்னா ஜூல். நெக்ஸ்ட் கூற்று காரணம். கூற்று உலோக பரப்புடைய மின்கருவிகளில் 3 காப்புரை பெற்ற கம்பிகள் பயன்படுத்தப்பட்டிருக்கும். காரணம், இந்த இணைப்பினால் அதனோடு இணைக்கப்படும் கம்பிகள் சூடாவது தடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா கூற்று சரி, காரணம் தவறு. கூற்று சரி, காரணம் தவறு. அடுத்து கூற்று. மின்கலத்தோடு இருக்கும் ஒரு சிறிய மின்சுற்றில் மின்கலத்தின் நேர்மின்வாய் பெரும் மின்னழுத்தத்தில் இருக்கும். இது சரி. காரணம், உயர் மின்னழுத்த புள்ளியை நோக்கி மின்னோட்டம் பாய்ந்து செல்லும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது தவறு. கூற்று சரி, காரணம் தவறு. செகண்டுக்கு. தேர்டு பாருங்க, கூற்று எல்இடி விளக்குகள் ஒளிரும் மின்னிலை விளக்குகளை விட சிறந்தது. சரி. காரணம், எல்இடி விளக்குகள் ஒளிரும் மின்னிலை விளக்குகளை விட குறைவான மின்திறனை நுகரும். ஸோ இதுவும் சரி. ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னா கூற்று காரணம் இரண்டும் சரி, காரணம் கூற்றை விளக்குகிறது. நெக்ஸ்ட் அடுத்த பாடம் ஒளியியல் பார்க்க போகிறோம். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஒளி அலைகள் காற்றில் பரவும் போது அதன் துகள்கள் அலையின் திசையில் அதிர்வுறும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். வாயு ஊடகத்தில் ஒளியின் திசை வேகம் 330 மீட்டர் வினாடி இன்வர்ஸ் வெப்பநிலை மாறிலியாக இருக்கும்போது அதன் அழுத்தம் 4 மடங்கு உயர்த்தப்பட்டால் ஒளியின் திசை வேகம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதுவே தான் 330 மீட்டர் வினாடி இன்வர்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். மனிதனால் உணரக்கூடிய செவியுணர் ஒளியின் அதிர்வெண். செகண்ட் ஆப்ஷன் 20 kHz. காற்றில் ஒளியின் திசை வேகம் 330 மீட்டர் வினாடி இன்வர்ஸ். அதன் வெப்பநிலை இரட்டிப்பாக்கப்பட்டு அழுத்தம் பாதியாக குறைக்கப்பட்டால் ஒளியின் திசை வேகம் காண்க. ஸோ பாதியாகன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ என்ன வரும் அப்படின்னா 330 × √2 மீட்டர் வினாடி இன்வர்ஸ். தேர்ட் ஆப்ஷன் ஆன்சர். 1.25 × 10⁴ ஹெர்ட்ஸ் அதிர்வெண் உடைய ஒளியானது 344 மீட்டர் வினாடி இன்வர்ஸ் வேகத்தில் பரவுகிறது எனில் அதன் அலைநீளம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் தேர்ட் ஆப்ஷன் 0.02752 மீட்டர். ஒரு ஒளி அலையானது எதிரொலிக்கப்பட்டு மீண்டும் அதே ஊடகத்தில் பரவும் போது கீழ்கண்டவற்றுள் எது மாற்றம் அடையும்னு கேட்டிருக்காங்க. ஸோ எதுவுமே மாற்றம் அடையாது. ஸோ ஆன்சர் ஃபோர்த் ஆப்ஷன். ஒரு கோளின் வளிமண்டலத்தில் ஒளியின் திசை வேகம் 500 மீட்டர் வினாடி இன்வர்ஸ் எனில் எதிரொலி கேட்க ஒளி மூலத்திற்கும் எதிரொலிக்கும் பரப்பிற்கும் இடையே தேவையான குறைந்தபட்ச தொலைவு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ 25 மீட்டர் இருந்தால் போதும். இது ஏற்கனவே கேட்ட ஒரு இம்பார்ட்டன்ட் புக் பேக் கொஸ்டின். ஸோ தேர்ட் ஆப்ஷன் 25 மீட்டர். அடுத்து கோடிட்ட இடத்தை நிரப்புக. ஒரு துகளானது ஒரு மையப்புள்ளியிலிருந்து முன்னும் பின்னும் தொடர்ச்சியாக இயங்குவது டேஸ் ஆகும்னா அதிர்வுறுதல். ஒரு நெட்டலையின் ஆற்றலானது தெற்கிலிருந்து வடக்காக பரவுகிறது எனில் ஊடகத்தின் துகள்கள் வடக்கிலிருந்து தெற்கு நோக்கி அதிர்வடையும். ஸோ ஆன்சர் வடக்கு டு தெற்கு. 450 ஹெர்ட்ஸ் அதிர்வெண் உடைய ஊதல் ஒளியானது 33 மீட்டர் வினாடி இன்வர்ஸ் வேகத்தில் ஓய்வு நிலையில் உள்ள கேட்குணரை அடைகிறது. கேட்குணரால் கேட்கப்படும் ஒளியின் அதிர்வெண் எவ்வளவா இருக்குன்னா 500 ஹெர்ட்ஸ். ஓகேவா? ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா அப்போ ஒளியோட திசை வேகம் அப்படிங்கிறத 330 மீட்டர் வினாடி இன்வர்ஸ் அப்படின்னு எடுத்து போட சொல்லியிருக்காங்க. ஒரு ஒளி மூலமானது 40 கிலோமீட்டர் பை மணி வேகத்தில் ஒரு மணிக்கு 40 கிலோமீட்டர் வேகத்தில் இருக்குது. 2000 ஹெர்ட்ஸ் அதிர்வெண்ணுடன் கேட்குணரை நோக்கி நகருது. ஒளியின் திசை வேகம் 1220 கிலோமீட்டர் பர் மணி எனில் கேட்குணரால் கேட்கப்படும் தோற்ற அதிர்வெண் எவ்வளவா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் என்னன்னா 2068 ஹெர்ட்ஸ். அடுத்து எது சரின்னு பாருங்க. ஒளியானது திடத்திரவ வாயு மற்றும் வெற்றிடத்தில் பரவும். ஸோ தவறு. திடத்திரவ வாயு இதில் மட்டும்தான் பரவும். நில அதிர்வின் போது
உருவாகும் அலைகள் குற்றொளி அலைகளாகும் சொல்லியிருக்காங்க. ஸோ இது சரி. ஃபஸ்ட்டு தவறு, செகண்ட் சரி. அடுத்து ஒளியின் திசைவேகம் வெப்பநிலையை சார்ந்து அல்ல. ஸோ இது தவறு. வெப்பநிலையை சார்ந்து தான் இருக்கும். அடுத்து ஒளியின் திசைவேகம் திரவங்களை விட வாயுக்களில் அதிகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுவும் தவறு. ஓகேவா? அடுத்து மேட்சிட் பாருங்க. குற்றொளினா அதுக்கான அளவு என்ன? 10 ஹெர்ட்ஸ். எதிரொலிக்கான ஒளிப்பு திறன் என்ன? அல்ட்ரா சோனோகிராஃபி. மீயொலி அப்படின்னா 22 kHz. அழுத்தம் மிகுந்த பகுதி இறுக்கங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட் பாடம் பார்க்கலாம். நெக்ஸ்ட் பாடம் பாருங்க. ஸோ இதிலே வந்து பார்த்தீங்கன்னா கூற்று காரணம் இருக்கு இல்லையா? ஸோ இதை பார்த்துடலாம். இப்போ வந்துட்டு பாருங்கள், கூற்று. காற்றின் அழுத்த மாறுபாடு ஒளியின் திசைவேகத்தை பாதிக்கும். அடுத்து காரணம், ஏனெனில் ஒளியின் திசைவேகம் அழுத்தத்தின் இருமடிக்கு நேர்த்தகவில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது ரெண்டுமே தவறு. கூற்று, காரணம் இரண்டும் தவறு. ஓகேவா? அடுத்து கூற்று, ஒளி வாயுக்களை விட திடப்பொருளில் வேகமாக செல்லும். கரெக்டு. காரணம், திடப்பொருளின் அடர்த்தி வாயுக்களை விட அதிகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கூற்றும் சரி, காரணமும் சரி. காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம். அடுத்த பாடம் 6 அணுக்கரு இயற்பியல். ஃபர்ஸ்ட் சரியான விடை தேர்ந்தெடு. மனிதனால் உருவாக்கப்பட்ட கதிரியக்கம் டேஸ் என கருதப்படுகிறது. ஆன்சர் என்ன அப்படின்னா தூண்டப்பட்ட கதிரியக்கமும் செயற்கை கதிரியக்கமும். ஸோ ஆன்சர் 4th ஆப்ஷன். ஃபர்ஸ்ட் அண்ட் தேர்ட் ரெண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கதிரியக்கத்தின் அலகு டேஸ். ஆன்சர் வந்து ஆப்ஷன் 4th ஆப்ஷன். இது எல்லாமே ராஞ்சன், கியூரி, பெக்கோரல் எல்லாமே. செயற்கை கதிரியக்கத்தினை கண்டறிந்தவர் யார்? ஆன்சர் ஐரின் கியூரி. கீழ்கண்ட எந்த வினையில் உட்கருவின் நிறை எண் மாறாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எதில் அப்படின்னா பீட்டா சிதைவிலியும் காமா சிதைவிலியும் மாறாத இருக்கும். ஸோ ஆன்சர் செகண்ட் ஆப்ஷன். 2 மற்றும் 3 சரி. புற்றுநோய் சிகிச்சையில் பயன்படும் கதிரியக்க ஐசோடோப் டேஸ். ஆன்சர் என்னன்னா ரேடியோ கோபால்ட். காமா கதிர்கள் அபாயகரமானது. காரணம் என்ன அப்படின்னா மரபியல் குறைபாடுகளை உண்டாக்கும். அதனால தான். ஸோ தேர்ட் ஆப்ஷன். காமா கதிரியக்கத்திலிருந்து நம்மை பாதுகாக்க டேஸ் உரைகள் பயன்படுகின்றன. காரியம். தேர்ட் ஆப்ஷன். கீழ்கண்ட எந்த கூற்று அல்லது கூற்றுகள் சரியானவை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்க்கலாமா? ஆல்பா துகள்கள் என்பவை போட்டோன்கள். தவறு. காமா கதிரியக்கத்தின் ஊடுருவு திறன் குறைவு. ஸோ அதிகம். ஸோ அப்போ குறைவுன்னு கொடுத்துருக்காங்க. இதுவும் தவறு. அடுத்து ஆல்பா துகள்களின் அயனியாக்கும் திறன் அதிகம். சரி. காமா கதிர்களோட ஊடுருவு திறன் அதிகம். ஸோ இது ரெண்டும் சரி. ஸோ இங்கே அப்படியே கொடுத்துருக்கிறத இங்கே கரெக்டாக அடுத்த 2 இதில் கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான். ஸோ 3rd 4th மட்டும் சரியானது. ஸோ இப்போ ஆன்சர் என்னன்னா 4th ஆப்ஷன். 3 மற்றும் 4 சரி. புரோட்டான் தொடர்வினைக்கு எடுத்துக்காட்டு. 3rd ஆப்ஷன் அணுக்கரு இணைவு. அணுக்கரு சிதைவு வினையில் 6x12 இந்த ஆல்பா சிதைவு இந்த ஃபார்முலா கொடுத்துருக்காங்க இல்லையா? எனில் ஏ மற்றும் இசட்டோட மதிப்பு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ஏவுக்கும் இசட்டுக்கும் மதிப்பு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ ஆன்சர் என்னன்னா 8. ஏவுக்கு ஜெட்டோட மதிப்பு 4. ஸோ செகண்ட் ஆப்ஷன். காமினி அணுக்கரு உலை அமைந்துள்ள இடம். ஆன்சர் கல்பாக்கம். கீழ்கண்ட எந்த கூற்று அல்லது கூற்றுகள் சரின்னு கேட்டிருக்காங்க. அணுக்கரு உலை மற்றும் அணுக்குண்டு ஆகியவற்றில் தொடர்வினை நிகழும். கரெக்டு. அணுக்கரு உலையில் கட்டுப்படுத்தப்பட்ட தொடர்வினை நிகழும். இதுவும் கரெக்டு. இது தவறு. 3rd 4th தவறு. ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் செகண்ட் ஆப்ஷன். ஃபர்ஸ்ட் மற்றும் செகண்ட் சரி. அடுத்து கோடிட்ட இடத்தை நிரப்புக்கு கேட்டிருக்காங்க. ஒரு ராஞ்சன்ட் என்பது ஒரு வினாடியில் நிகழும் டேஸ் சிதைவுக்கு சமமாகும் அப்படின்னா 3.7 × 10^10. பாசிட்ரான் என்பது ஓர் எலக்ட்ரானோட அடிப்படை துகள். பாசிட்ரான் அப்படின்னா இரத்த சோகையை குணப்படுத்தும் ஐசோடோப் எது அப்படின்னா ரேடியோ இரும்பு. அதாவது இரும்பு தான். இரும்பு அதுக்கு என்ன இது அப்படின்னா Fe54 Fe59. அடுத்து ICRP என்பதன் விரிவாக்கம் இன்டர்நேஷனல் கமிஷன் ஆன் ரேடியாலஜிக்கல் ப்ரொடக்ஷன். மனித உடலின் மேல் படுகின்ற கதிரியக்கத்தின் அளவினை கண்டறிய உதவுவது எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் டோசிங் மீட்டர். டேஸ் அதிக ஊடுருவு திறன் கொண்டவை. ஸோ இங்கே பார்த்துட்டோமா காமா கதிர் தான். அடுத்து இந்த ஃபார்முலா கொடுத்துருக்காங்க இல்லையா? இதுக்கான ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா எக்ஸ் என்பது என்னன்னு கேட்டிருக்காங்க. எலக்ட்ரான் துகள்கள். அதே போல் இந்த வினை எதற்கானது அப்படின்னா காமா சிதைவிற்கு வாய்ப்பாக அமைந்துள்ளது. ஓகேவா? அடுத்து ஒவ்வொரு அணுக்கரு இணைவு வினையிலும் வெளியாகும் சராசரி ஆற்றல் டேஸ் ஜூல் அப்படின்னா 3.84 × 10⁻12 ஜூல். அடுத்து பாருங்க, அணுக்கரு இணைவு வினை நடைபெறும் உயர் வெப்பநிலையானது டேஸ் கே என்ற அளவில் இருக்கும் அப்படின்னா
10⁻7K to 10⁻9K அந்த அளவோடு இருக்கும். வேளாண் பொருட்களின் உற்பத்தி திறனை அதிகரிக்க உதவும் கதிரியக்க ஐசோடோப் என்னன்னா பாஸ்பரஸ் 32. கதிரியக்க பாதிப்பின் அளவானது 100 ரான்ஜென்ட் என்ற அளவில் உள்ள போது அது டேஸை உண்டாக்கும்னா இரத்த புற்றுநோயை உண்டாக்கும். அடுத்து மேட்ச் ஷீட் பாருங்க. ஸோ நிறைய கொடுத்துருப்பாங்க. பார்க் எங்கே இருக்குன்னா மும்பையில் இருக்குது. பாபா அட்டாமிக் ரீசர்ச் சென்டர் இருக்குல்லையே அது மும்பையில் இருக்குது. அடுத்து இந்தியாவின் முதல் அணுமின் நிலையம் எங்கே இருக்குன்னா தாராப்பூர். அடுத்து IGCAR இது கல்பாக்கம். இந்தியாவின் முதல் அணுக்கரு உலை எங்கே இருக்குன்னா அப்சரா. அடுத்து எரிபொருள் அப்படின்னா அது யுரேனியம். தனிப்பான் அப்படின்னா கனநீர். குளிர்விப்பான் அப்படின்னா காட்மியம் கழிகள். தடுப்புரை அப்படின்னா காரியம். அடுத்து பாருங்க சாடிபஜன் இது இடப்பெயர்ச்சி விதி. அடுத்து ஐரின் கியூரி அப்படின்னா செயற்கை கதிரியக்கம். ஹென்ரி பெக்கோரல் இயற்கை கதிரியக்கம். ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் அப்படின்னா நிறையாற்றல் சமன்பாடு. கட்டுப்பாடற்ற தொடர்வினை அணுகுண்டு. வளமை பொருள்கள் அப்படின்னா உற்பத்தி உலை. கட்டுப்பாடான தொடர்வினை அணுக்கரு உலை. இணைவு வினை அப்படின்னா ஹைட்ரஜன் குண்டு. அடுத்து கோபால் 60 அப்படின்னா எதற்காக அப்படின்னா தோல் புற்றுநோய்க்காக. அடுத்து அயோடின் 131 எதுக்குன்னா தைராய்டு நோய்க்காக. சோடியம் 24 எதுக்குன்னா இதயத்தோட செயல்பாடுக்கு. கார்பன் 14 படிமங்களுடைய வயது. அடுத்து சரியா தவறால பாருங்க. ஃபர்ஸ்ட் சரி. புளூட்டோனியம் 239 பிளவுக்கு உட்படும் பொருளாகும். சரி. அடுத்து அணு எண் 83க்கு மேல் பெற்றுள்ள தனிமங்கள் அணுக்கரு இணைவிற்கு உட்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அணுக்கரு பிளவு இது தவறு. அணுக்கரு இணைவு என்பது அணுக்கரு பிளவினை விட அபாயகரமானதாகும். ஸோ சரி. அணுக்கரு உலையில் எரிபொருளாக இயற்கையில் கிடைக்கும் இரேனியம் 238 எரிபொருளாக பயன்படுகிறது. இந்த இடத்துல இரேனியம் 235 வரணும். ஸோ இதுவும் தவறு. அணுக்கரு உலையில் தனிப்பான்கள் இல்லை எனில் அது அணுக்குண்டாக செயல்படும். இதுவும் தவறு. அணுக்கரு பிளவின் போது ஒரு பிளவில் சராசரியாக 2 அல்லது 3 நியூட்டான்கள் உற்பத்தி ஆகும். இது சரி. ஐன்ஸ்டீன் நிறை ஆற்றல் சமன்பாடு அணுக்கரு பிளவு மற்றும் அணுக்கரு இணைவு ஆகியவற்றில் பயன்படுகிறது. ஸோ இதுவும் சரி. அடுத்து கீழ்கண்டவற்றை சரியான வரிசையில் எழுதுக அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் எது வரும் அப்படின்னா ஊடுருவு திறனோட அடிப்படையில் இறங்கு வரிசையில் எழுத சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இறங்கு வரிசைனா என்ன? பெருசுலேருந்து சின்னதுக்கு வரணும். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே காமா கதிர்கள், செகண்ட் பீட்டா கதிர்கள், தேர்ட் ஆல்ஃபா கதிர்கள் வரும், ஃபோர்த்தா காஸ்மிக் கதிர்கள் வரும். கண்டுபிடிக்கப்பட்ட ஆண்டின் அடிப்படையில் வரிசைப்படுத்துகன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கதிரியக்கம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ரேடியான் கண்டுபிடிப்பு, தேர்டா கதிரியக்கம், ஃபோர்த்தா அணுக்கரு உலை வரும். தொடர்பு படுத்தி விடை காண்கன்னு சொல்லியிருக்காங்க. தனிச்சையான உமிழ்வு இயற்கை கதிரியக்கம், தூண்டப்பட்ட உமிழ்வுனா அது செயற்கை கதிரியக்கம். அணுக்கரு இணைவுங்கிறது உயர் வெப்பநிலைனா அணுக்கரு பிளவு அப்படிங்கிறது அரை வெப்பநிலை. வேளாண் விளைச்சல் அதிகரிப்பு ரேடியோ பாஸ்பரஸ்னா இதயத்தின் சீரான செயல்பாடுக்கு ரேடியோ சோடியம். ஸோ Na24 அப்படின்னு பார்த்தோம். அடுத்து மின்புலத்தால் விளக்கம் அப்படிங்கிறது ஆல்ஃபா கதிர்னா சுழி விளக்கம் அப்படிங்கிறது காமா கதிர். ஸோ அடுத்து கூற்று காரணம். கூற்று ஒரு நியூட்ரான் U-235 மீது மோதி பேரியம் மற்றும் கிரிப்டான் என 2 துகள்களை உருவாக்குகின்றது. கரெக்ட். காரணம் ஏன்னா இரேனியம் 235 பிளவுக்குட்படும் பொருளாகும். சரி. கூற்று காரணம் இரண்டும் சரி. காரணம் கூற்றை விளக்குகிறது அப்படிங்கிறது ஆன்சர். அடுத்து கூற்று பீட்டா சிதைவின் போது நியூட்ரான் எண்ணிக்கையில் ஒன்று குறைகிறது. இது தவறு. காரணம் பீட்டா சிதைவின் போது அணு எண் 1 அதிகரிக்கின்றது. இது சரி. ஸோ கூற்று தவறு, காரணம் சரி அப்படிங்கிறது ஆன்சர். அடுத்து தேர்டு பாருங்க. கூற்று அணுக்கரு இணைவிற்கு உயர் வெப்பநிலை தேவை. சரி. காரணம் ஏன் அப்படின்னா அணுக்கரு இணைவில் அணுக்கருக்கள் இணையும் போது ஆற்றலை உமிழ்கிறது. ஸோ இதுவும் சரி. கூற்று காரணம் இரண்டும் சரி. காரணம் கூற்றை விளக்குகிறது. அடுத்து கூற்று கட்டுப்படுத்தும் கழிகள் என்பவை நியூட்ரான்களை உட்கருவும் கழிகள் ஆகும். சரி. காரணம் அணுக்கரு பிளவு வினையினை நிலைநிறுத்துவதற்காக கட்டுப்படுத்தும் கழிகள் பயன்படுகின்றன. ஸோ இதுவும் சரி. கூற்று காரணம் இரண்டும் சரி. காரணம் கூற்றை விளக்குகிறது. அடுத்த பாடம் அணுக்களும் மூலக்கூறுகளும். சரியான விடையை தேர்ந்தெடு. கீழ்கண்டவற்றுள் எது குறைந்த நிறையை கொண்டது அப்படின்னா செகண்ட் ஆப்ஷன் ஒரு ஹீலியம் அணு. கீழ்கண்டவற்றுள் எது மூவணு மூலக்கூறு அப்படின்னா கார்பன் டை ஆக்சைடு. ஸோ மூவணு மூலக்கூறுனா என்ன? CO2வா? ஸோ இது 1, ஆக்சிஜன் 2. அப்போ 1 + 2 என்னது 3. திட்ட வெப்ப அழுத்த நிலையில் 4.4 கிலோ. அதே போல் CO2வின் பருமன் என்னன்னு கேட்டிருக்காங்க. செகண்ட் ஆப்ஷன் 2.24 லிட்டர். ஒரு மோல் நைட்ரஜன் அணுவின் நிறை ஃபோர்த் ஆப்ஷன் 14 கிலோ. 1 AMU என்பது தேர்ட் ஆப்ஷன் ஒரு C12இன் அணு நிறையில்
12 ஒரு பங்கின் நிறை. அடுத்து கீழ்கண்டவற்றுள் தவறான கூற்று எது அப்படின்னு கேட்டிருப்பாங்க. தேர்ட் ஆப்ஷன், ஒரு மோல் நைட்ரஜன் வாயுவானது அவகாத்ரோ எண்ணிக்கையிலான அணுக்களை கொண்டது அப்படிங்கிறது. திட்ட வெப்ப அழுத்த நிலையில் ஒரு மோல் ஈரணு மூலக்கூறு வாயுவின் பருமன் 22.4 லிட்டர். கால்சியம் 20 தனிமத்தோட உட்கருவில் 20 புரோட்டானும் 20 நியூட்ரானும் இருக்கும். ஸோ செகண்ட் ஆப்ஷன். ஆக்சிஜன் இன் கிராம் மூலக்கூறு நிறை என்னன்னு கேட்டிருக்காங்க. தேர்ட் ஆப்ஷன் 32 கி. அடுத்து ஒரு மோல் எந்த ஒரு பொருளும் டேஸ் மூலக்கூறுகளை கொண்டிருக்கும் அப்படின்னா 6.023 × 10⁻23 ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். கோடிட்ட இடங்களை நிரப்புக. இருவேறு தனிமங்களின் அணுக்கள் ஒரே நிறை எண்ணையும் வெவ்வேறு அணு எண்ணையும் கொண்டிருந்தால் அவை ஐசோபார்கள். ஒரே நியூட்ரானுடைய எண்ணிக்கையை பெற்றுள்ள வெவ்வேறு தனிமங்களுடைய அணுக்கள் ஐசோடோன்கள். ஸோ நியூட்ரான்கள் ஆன்சர். ஒரு தனிமத்தின் அணுக்களை மற்றொரு தனிமத்தின் அணுக்களாக டேஸ் முறையில் மாற்றலாம் அப்படின்னா செயற்கை மாற்று தனிமாக்கல். ஓகேவா, செயற்கை மாற்று தனிமமாக்கல் முறையில் மாற்றலாம். புரோட்டான்கள் மற்றும் நியூட்ரான்களின் கூடுதல் அந்த அணுவின் டேஸ் எனப்படும்னா நிறை எண். ஒப்பு அணுநிறை என்பது டேஸ் எனவும் அழைக்கப்படுகிறது. திட்ட அணு எடை. நைட்ரஜனின் சராசரி அணுநிறை அப்படிங்கிறது 1.008 AMU. அடுத்து ஒரு மூலக்கூறானது ஒரே தனிமத்தின் அணுக்களால் உட்கவரப்பட்டால், அதாவது ஒரே தனிமத்துடைய அணுக்களால் உருவாக்கப்பட்டால் அவை டேஸ் எனப்படும்னா ஒத்த அணு மூலக்கூறு. ஒரு மூலக்கூறில் உள்ள அணுக்களின் எண்ணிக்கையே அம்மூலக்கூற்றின் டேஸ் ஆகும்னா அணுக்கட்டு எண். திட்ட வெப்ப அழுத்த நிலையில் டேஸ் மில்லி லிட்டர் இடத்தை அடைத்து கொள்ளக்கூடிய வாயு ஒரு மோல் எனப்படும்னா 22,400. பாஸ்பரஸோட அணுக்கட்டு எண் என்ன அப்படின்னா 4. அடுத்து பொறுத்துக. 8 கிலோ ஆக்சிஜன் அப்படின்னா ஸோ அதுக்கு 0.25 மோல்கள். 4 H2 அப்படின்னா அதுக்கு 2 மோல்கள். 52 கிலோ HE ஹீலியம் அப்படின்னா 13 மோல்கள். 112 N2 அப்படின்னா இதுக்கு பார்த்திங்கன்னா என்ன வரும்னா 4 மோல்கள். அடுத்து 35.5 Cl2 இதுக்கு பார்த்திங்கன்னா 0.5 மோல்கள். அடுத்து சரியா தவறா பாருங்க. இது தனிமங்கள் இணைந்து ஒன்றுக்கு மேற்பட்ட சேர்மங்களை உருவாக்கும். சரி. மந்த வாயுக்கள் அனைத்தும் ஈரணு மூலக்கூறுகள் ஆகும். தவறு. தனிமங்களின் கிராம் அணுநிறைக்கு அலகு இல்லை. தவறு. ஒரு மோல் தங்கம் மற்றும் ஒரு மோல் மெல்லி ஆகியவை ஒரே எண்ணிக்கையிலான அணுக்களை கொண்டிருக்கும். சரி. CO2 மூலக்கூறு நிறை 42 கி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தவறு. ஸோ அடுத்த பாடம் போலாமா? தனிமங்களின் ஆவர்த்தன வகைப்பாடு. கெமிஸ்ட்ரிக்குள்ள என்ட்ரி ஆகிறோம். ஆவர்த்தன சரியான விடையை தேர்ந்தெடு. ஆவர்த்தன அட்டவணையில் உள்ள தொடர்கள் மற்றும் தொகுதிகள் எண்ணிக்கை 7 தொடர்கள் இருக்கும், 18 தொகுதிகள். ஸோ ஃபோர்த் ஆப்ஷன். நவீன ஆவர்த்தன விதியின் அடிப்படை ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் அணு எண். ஹேலஜன் குடும்பம் எந்த தொகுதியை சார்ந்தது? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் 17வது குடும்பம். டேஸ் என்பது ஒப்பீட்டு ஆவர்த்தன பண்புனா ஃபோர்த் ஆப்ஷன் எலக்ட்ரான் கவர்த்தன்மை. துருவோட வாய்ப்பாடு என்ன? ஸோ துரு பிடிக்குதுல, ஸோ அதுக்கு என்ன வாய்ப்பாடுனா தேர்ட் ஆப்ஷன் Fe2O3.XH2O. அலுமினோ வெப்ப வினையில் அலுமினியத்தின் பங்கு செகண்ட் ஆப்ஷன் ஆக்சிஜனின் ஒடுக்கி. மெல்லிய படலமாக துத்தநாக படிவை பிற உலோகத்தின் மீது ஏற்படுத்தும் நிகழ்வு டேஸ் எனப்படும். ஆன்சர் பார்த்தீங்கன்னா நாக முலாமிடல் செகண்ட் ஆப்ஷன். கீழ்கண்ட மந்த வாயுக்களில் எது வெளிப்புற ஆற்றல் மட்டத்தில் 2 எலக்ட்ரான்களை கொண்டது அப்படின்னா ஹீலியம் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். நியான் வாயுவின் எலக்ட்ரான் ஆட்டம் 0 காரணம் செகண்ட் ஆப்ஷன் எலக்ட்ரானின் உறுதியான கட்டமைப்பு. ரசக்கலவை உருவாக்கலில் தேவைப்படும் முக்கியமான உலோகம் எது? Hg மெர்க்குரி செகண்ட் ஆப்ஷன். அடுத்து கோடிட்ட இடங்களை நிரப்புக. ஒரு மூலக்கூறில் இரு பிணைப்புற்ற அணுக்கட்டு இடையில் உள்ள எலக்ட்ரான் கவர் ஆற்றல் வித்தியாசம் 1.7க்கு மேல் எனில் பிணைப்பின் இயல்பு டேஸ் ஆகும்னா அயனித்தன்மை ஆகும். நெக்ஸ்ட் நவீன ஆவர்த்தன அட்டவணையின் அடிப்படை டேஸ் ஆகும்னா அணு எண். தனிம வரிசை அட்டவணையில் மிக நீள் தொடர் டேஸ் ஆகும்னா 6வது. Cl2 மூலக்கூறில் உள்ள Cl அணுக்கருக்கு இடையில் உள்ள தூரம் 1.98 ஆம்ஸ்ட்ராங் எனில் Cl அணுவின் ஆரம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் 0.99 ஆம்ஸ்ட்ராங். அடுத்து A- A+ மற்றும் A இவற்றில் மிகச்சிறிய உருவ அளவு எது அப்படின்னா A+ தான். நவீன ஆவர்த்தன அட்டவணையை உருவாக்கிய விஞ்ஞானியின் பெயர் என்ன அப்படின்னா ஹென்றி மோஸ்லே. அயனி ஆரம் தொடரில் டேஸ் குறைகின்றது அப்படின்னா அதாவது அயனி ஆரம் தொடரில் குறையுமா அதிகரிக்குமான்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் குறைகின்றது. அடுத்து டேஸ் மற்றும் டேஸ் ஆனது உள் இடை தனிமங்கள் எனப்படும். லாந்தனைடுகள் மற்றும் ஆக்டினைடுகள். அலுமினியத்தின் முக்கிய தாது இது பாக்சைட். துருவோட வேதி பெயர் என்ன அப்படின்னா நீரேறிய
பெரிக் ஆக்சைடு, நீரேறிய பெரிக் ஆக்சைடு அப்படிங்கிறது. அடுத்து மேட்சிட், முலாம் பூசுதல் அப்படின்னா துத்தநாகம் பூச்சி. காற்றிலா வருத்தல், இதுக்கு என்ன வரும்னா காற்றிலா சூழ்நிலையில் சூடேற்றும் நிகழ்வு. ஆக்சிஜனேற்ற ஒடுக்கவினை அப்படின்னா அலுமினியம் வெப்ப ஒடுக்கவினை. பற்குழி அடைத்தல் அப்படின்னா சில்வர் டின் ரசக்கலவை. 18ஆம் தொகுதி தனிமங்கள் மந்தவாயுக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இனட் கேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா தவறால பாருங்க. மோஸ்லேவின் தனிம வரிசை அட்டவினை அணுநிலையை சார்ந்தது, தவறு. இடப்புறத்திலிருந்து வலப்புறம் செல்கையில் அயனி ஆரமானது தொடரில் அதிகரிக்கும், தவறு. எல்லா தாதுக்களுக்கும் கனிமங்களே, ஆனால் எல்லா கனிமங்களும் தாதுக்கள் ஆகா. ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். எல்லா தாதுக்களும் கனிமங்களே, ஆனால் எல்லா கனிமங்களும் தாதுக்கள் ஆகா. இது சரி. இது இம்பார்ட்டன்ட் கொஸ்டினும் கூட. ஒரு டைம் எக்ஸாமில் கேட்டிருந்தாங்க. அலுமினிய கம்பிகள் மின்கம்பிகள் உருவாக்க பயன்படுவதன் காரணம் அதன் வெள்ளியை போன்ற நிறமே அப்படின்னு சொல்லியிருக்காங்க, தவறு. உலோக கலவை என்பது உலோகங்களின் பல படித்தான கலவையாகும், இதுவும் தவறு. அடுத்து கூற்று காரணம் பார்க்கலாமா? கூற்று பாருங்க. கூற்று HF மூலக்கூறில் உள்ள பிணைப்பு அயனி பிணைப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா காரணம் Hக்கும் Fக்கும் இடையே உள்ள எலக்ட்ரான் கவர் ஆற்றல் வித்தியாசம் 1.9 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா தேர்டா எந்த ஆப்ஷன் இருக்கு? கூற்று தவறு, காரணம் சரி அப்படிங்கிறது தான். ஸோ கூற்று தவறு, காரணம் சரி. அடுத்து கூற்று மெக்னீசியத்தை கூற்று பாருங்க, மெக்னீசியத்தை இரும்பின் மீது பூசுவதால் துருப்பிடித்தலில் இருந்து பாதுகாக்கப்படுகிறது. கூற்று சரி. காரணம் மெக்னீசியம் இரும்பை விட வினை புரியும் தன்மை மிக்கது. ஸோ கூற்றும் சரி, காரணமும் சரி. காரணம் கூற்றை விளக்குகிறதுங்கிறது ஆன்சர். கூற்று சுத்தப்படுத்தப்படாத தாமிர பாத்திரத்தில் பச்சை படலம் உருவாகிறது, சரி. காரணம் தாமிரம் காரங்களால் பாதிக்கப்படுவதில்லை, இதுவும் சரி. ஆனால் இந்த காரணம்ங்கிறது கூற்றுக்கான சரியான விளக்கம் கிடையாது. அடுத்த நெக்ஸ்ட் பாடம் கரைசல்கள். சரியான விடையை தேர்ந்தெடு. நீரில் கரைக்கப்பட்ட உப்பு கரைசல் என்பது டேஸ் கலவை. ஆன்சர் ஒரு படித்தான கலவை. இருமடி கரைசலில் உள்ள கூறுகளின் எண்ணிக்கை என்ன அப்படின்னா 2. கீழ்கண்டவற்றுள் எது சர்வ கரைப்பான் எனப்படுவது? ஆன்சர் ஆப்ஷன் சி, நீர். குறிப்பிட்ட வெப்பநிலையில் குறிப்பிட்ட அளவு கரைப்பானில் மேலும் கரைப்பொருளை கரைக்க முடியாத கரைசல் டேஸ் எனப்படும். ஆன்சர் தெவிட்டிய கரைசல். நீரற்ற கரைசலை அடையாளம் காண்க எது அப்படின்னா 4th ஆப்ஷன் கார்பன் டை சல்பைடில் கரைக்கப்பட்ட சல்பர். குறிப்பிட்ட வெப்பநிலையில் அழுத்தத்தை அதிகரிக்கும் போது நீர்மத்தில் வாயுவின் கரைத்திறன் என்ன பண்ணும்னா அதிகரிக்கும். 100 கிலோ நீரில் சோடியம் குளோரைடின் கரைத்திறன் 36 கிலோ. 25 கிலோ சோடியம் குளோரைடு 100 மில்லிலிட்டர் நீரில் கரைந்த பிறகு மேலும் எவ்வளவு உப்பை சேர்த்தால் தெவிட்டிய கரைசல் உருவாகும்னா 11 கிலோ. 25% ஆல்கஹால் கரைசல் அப்படிங்கிறது 75 மில்லிலிட்டர் நீரில் 25 மில்லிலிட்டர் ஆல்கஹால் அதுக்கு சமம். அதுதான் சொல்லியிருக்காங்க. ஈரம் உறிஞ்சு கரையும் சேர்மங்கள் உருவாக காரணம் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஈரம் மீது அதிகம் நாட்டம். கீழ்கண்டவற்றுள் எது நீர் உறிஞ்சும் தன்மையுடையது அப்படின்னா தேர்ட் ஆப்ஷன் சிலிக்கா ஜெல். கோடிட்ட நிரப்புக. ஒரு கரைசலில் உள்ள மிக குறைந்த அளவு கொண்ட கூறினை டேஸ் என அழைக்கிறோம் அப்படின்னா கரைப்பொருள். திண்மத்தில் நீர்மம் வகை கரைசலுக்கு ஒரு எடுத்துக்காட்டு ஆன்சர் ரசக்கலவை. கரைத்திறன் என்பது டேஸ் கிலோ கரைப்பானில் கரைக்கப்படும் கரைப்பொருளின் அளவு ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் பார்த்தீங்கன்னா 100. முனைவுறும் சேர்மங்கள் டேஸ் கரைப்பானில் கரைகிறதுனா முனைவுறும். ஓகேவா? அதே முனைவுறும் கரைப்பானில் தான் கரையுறும். அடுத்து பாருங்க, வெப்பநிலை அதிகரிக்கும் போது கனளவு சதவீதம் குறைகிறது. ஏன் அப்படின்னா திரவங்கள் வெப்பத்தால் விரிவடையும் அப்படிங்கிறது தான் ரீசன். பொறுத்துக. ஸோ மேட்ச் இட். நீல விட்டியல்னா ஃபார்முலா CuSO4.5H2O. ஜிப்சம் அப்படின்னா CaSO4.2H2O. ஈரம் உறிஞ்சு கரைபவை அப்படின்னா NaOH. சோடியம் ஓகேவா? அடுத்து பாருங்க, சோடியம் ஹைட்ராக்சைடு NaOHனா NaClனா தான் சோடியம் குளோரைடு. ஈரம் உறிஞ்சு அப்படின்னா கால்சியம் ஆக்சைடு CaO. அடுத்து சரியா தவறால பாருங்க. இருமடி கரைசல் என்பது 3 கூறுகளை கொண்டது, தவறு. ஒரு கரைசலில் குறைந்த அளவு எடை கொண்ட கூறுக்கு கரைப்பான் என்று பெயர், தவறு. சோடியம் குளோரைடு நீரில் கரைந்து உருவாகும் கரைசல் நீரற்ற கரைசலாகும், தவறு. பச்சை வித்தியாலின் மூலக்கூறு வாய்ப்பாடு MgSO4.7H2O, இதுவும் தவறு. சிலிக்கா ஜெல் காற்றிலிருந்து ஈரப்பதத்தை உறிஞ்சு கொள்கிறது, ஏனெனில் அது ஒரு ஈரம் உறிஞ்சும் தன்மை கொண்ட சேர்மம் ஆகும். ஸோ இதை பார்த்தோமா 10th கொஸ்டினா? ஸோ அதுதான். ஸோ இது சரி. அடுத்த பாடம் வேதி வினைகளின் வகைகள். சரியான விடையை தேர்ந்தெடுக்க. அதாவது H+ குளோரைன்
இது சேரும் போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? ஹைட்ரஜன் குளோரைட் கிடைக்குமா? ஸோ இது என்னது? செகண்ட் ஆப்ஷன் சேர்க்கை வினை. ஒளி சிதைவு என்பது இதனால் நடைபெறும் சிதைவு வினையாகும். எதனால்னா ஒளி சிதைவு. ஓகேவா? ஆன்சர் தேர்ட் ஆப்ஷன். கார்பன் மற்றும் ஆக்சிஜன் இடையேயான ஒரு வினை பின்வருமாறு குறிக்கப்படுகிறது. அதாவது கார்பனும் ஆக்சைடும் சேரும் போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? கார்பன் டை ஆக்சைடு கிடைக்குமா? CO2. இது எவ்வகை வினையாக வகைப்படுத்தப்படுகிறது அப்படின்னா சேர்க்கை வினை, எரிதல் வினை, மீளா வினை இதாக தான் வகைப்படுத்தப்படுது. ஸோ ஆன்சர் ஃபோர்த் ஆப்ஷன். ஃபர்ஸ்ட், செகண்ட் மற்றும் 4. NaSO4ம் பேரியம் குளோரைடும், அதாவது சோடியம் சல்பேட்டும் பேரியம் குளோரைடும் சேரும் போது என்ன கிடைக்குன்னா பேரியம் சல்பேட்டாகவும் சோடியம் குளோரைடாகவும் கிடைக்கும். இந்த வேதி சமன்பாடு பின்வருவனவற்றுள் எவ்வகை வினையை குறிக்கிறது அப்படின்னா தேர்ட் ஆப்ஷன் வீல் படிவாதல் வினை. வேதி சமநிலை பற்றிய பின்வரும் கூற்றுகளில் எவை சரியானவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. இயக்கத்தன்மை உடையது சரி, சமநிலையில் முன்னோக்கு மற்றும் பின்னோக்கு வினைகளில் வினைவேகம் சமம்ங்கிறது சரி, அடுத்த மீளா வினைகள் வேதி சமநிலையை அடைவதில்லை. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் 3 மட்டும்தான் சரி. ஸோ ஆன்சர் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். ஃபர்ஸ்ட், செகண்ட் மற்றும் தேர்ட் சரியானது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஹைட்ரோக்ளோரைட் இதை எப்படி பிரிக்கலாம்? ஹைட்ரஜனும் குளோரைடும் பிரிக்கலாமா? ஸோ அப்போ இந்த இதை என்ன சொல்லியிருக்காங்கன்னா இடப்பெயர்ச்சி வினையில் எக்ஸ் என்பது பின்வருவனவற்றுள் எதை குறிக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ எதை குறிக்குது அப்படின்னா ஜிங்கையும் மெக்னீசியத்தையும் குறிக்குது. ஸோ ஆன்சர் ஃபோர்த் ஆப்ஷன். ஃபர்ஸ்ட் மற்றும் 4. பின்வருவனவற்றுள் எது தனிமம் பிளஸ் தனிமம் சேர சேர்மம் வகை அல்ல அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ தேர்ட் ஆப்ஷன். ஓகேவா? 2CO plus O2 gives 2CO2 அப்படிங்கிறது தான் இல்லை. அடுத்து பாருங்க 8th கொஸ்டின். பின்வருவனவற்றுள் எது வீல் படிவாதல் வினையை குறிக்கிறது அப்படின்னா இதுக்கு தேர்ட் ஆப்ஷன். A plus B gives C plus D அப்படிங்கிறது தான். 9th கொஸ்டின். ஒரு கரைசலின் pH மதிப்பு 3 எனில் அதன் OH மைனஸ் ஹைட்ராக்சைடு அயனி செறிவு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா தேர்ட் ஆப்ஷன் 1 × 10⁻11 m. தூளாக்கப்பட்ட CaCO3 கட்டியான CaCO3ஐ விட தீவிரமாக வினை புரிகிறது. காரணம் என்னன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் அதிக புறப்பரப்பளவு. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. கோடிட்ட இடங்களை நிரப்புக. அமிலம் மற்றும் காரத்திற்கு இடையேயான வினை டேஸ் என்று அழைக்கப்படுகிறது அப்படின்னா நடுநிலையாக்கல், நியூட்ரல். ஓகேவா? அடுத்து ஹைட்ரோக்ளோரிக் அமிலத்துடன் லித்தியம் உலோகம் வினை புரியும் போது டேஸ் வாயு வெளியேறுகிறதுனா ஆக்சன் ஹைட்ரஜன் வாயு. பனிக்கட்டி உருகுதல் செயலில் நிகழும் சமநிலை டேஸ் என்று அழைக்கப்படுகிறது அப்படின்னா ஆன்சர் இயற்பியல் சமநிலை. ஒரு பழச்சாறின் pH மதிப்பு 5.6 இதனுடன் நீர்த்த சுண்ணாம்பு சேர்க்கும் போது இதன் pH மதிப்பு என்னவாகும்னா அதிகமாகும். ஆன்சர் 25 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் நீரின் அயனி பெருக்கத்தோட மதிப்பு என்னவாக இருக்குன்னா 1 × 10⁻14 மோல் பவர் DM-6 அப்படிங்கிறது தான். ஓகேவா? மோல் ஸ்கொயர் DM-6. ஸோ இதான் ஆன்சர். மனித ரத்தத்தோட பொதுவான pH மதிப்பு ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 7.4 to 7.6 வரைக்கும் சொல்லுவாங்க. மின்னார் பகுப்பு என்பது டேஸ் வகை வினையாகும்னா சிதைவு. தொகுப்பு வினைகளில் உருவாகும் வினை விளைபொருள்களின் எண்ணிக்கை டேஸ் 1. வேதி எரிமலை என்பது டேஸ் வகை வினைக்கு எடுத்துக்காட்டாகும். ஆன்சர் சிதைவு. ஹைட்ரஜன் அயனி நீரில் கரைவதால் உருவாகும் அயனி டேஸ் என்று அழைக்கப்படுகிறதுனா ஹைட்ரோனியம் அயனி. அடுத்து மேட் ஷீட்டு. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு NH4OH இருக்கு இல்லையா? ஸோ அமோனியம் ஹைட்ராக்சைடும் அசிட்டிக் ஆசிடும் சேர்ந்து இந்த கொடுக்குது இல்லையா? ஸோ இந்த வினைக்கு பார்த்தீங்கன்னா நடுநிலையாக்கல் வினை. அடுத்து ஜிங்கு காப்பர் சல்பேட்டு சேர்ந்து ஜிங்க் சல்பேட் ப்ளஸ் காப்பர் தனியாக போகிறது என்னன்னா ஒற்றை இடப்பெயர்ச்சி வினை. அடுத்து ஜிங்க் கார்போனேட். ஸோ இது சேர்ந்து ஜிங்க் கார்போனேட் என்ன கொடுக்குதுன்னா ஜிங்க் ஆக்சைடு ப்ளஸ் கார்பன் டை ஆக்சைடு கொடுக்குது இல்லையா? இது வெப்பச்சிதைவு வினை. அடுத்து பார்த்தீங்கன்னா மீத்தேன் ப்ளஸ் ஆக்சிஜன் இது சேர்ந்து கார்பன் டை ஆக்சைடாகவும் ஹைட்ரஜன் அடுத்து பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜனாகவும் வெப்பமாக வெளியேறுது இல்லையா? ஸோ இது எதுக்கானது அப்படின்னா எரிதல் வினை. அடுத்து சரியா தவறா கேட்டிருக்காங்க. சில்வர் உலோகம் நைட்ரிக் அமிலத்தில் ஹைட்ரஜன் வாயுவை இடப்பெயர்ச்சி செய்ய வல்லது. தவறு. அடுத்து பாருங்க SO3 CO2 NO2 போன்ற வாயுக்கள் கரைந்துள்ள மழைநீரின் pH மதிப்பு 7ஐ விட குறைவாக இருக்கும். ஸோ சரி. ஒரு மீள் வினையின் சமநிலையில் வினை மற்றும் வினைப்படு பொருள்களின் செறிவு சமமாக இருக்கும். சரி. ஒரு மீள் வினையின் ஏதேனும் ஒரு வினை பொருளை அவ்வப்பொழுது நீக்கும் பொழுது அவ்வினையின் விளைச்சல் அதிகரிக்கிறது. சரி. pH தாளை ஒரு கரைசலில் நனைக்கும் பொழுது மஞ்சளாக மாறுகிறது. எனவே அக்கரைசல் காரத்தன்மை கொண்டது. தவறு. ஸோ அடுத்த பாடம் கார்பனும் அதன் சேர்மங்களும். ஃபர்ஸ்ட் சரியான விடையை தேர்ந்தெடுக்க. ஒரு திறந்த சங்கிலி தொடர் கரிம சேர்மத்தின் மூலக்கூறு வாய்ப்பாடு C3H6 அந்த சேர்மத்தின் வகை என்னன்னு கேட்டிருக்காங்க. செகண்ட் ஆப்ஷன் ஆல்கீன். ஓகேவா? அடுத்து ஒரு கரிம சேர்மத்தின்
ஸோ இந்த C3H6 இருக்கு இல்லையா, ஸோ இதை எப்படி எழுதலாம்னா CH2 CH2, ஸோ இப்படி எழுதலாம் CH2 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 அப்படின்னு எழுதலாம். ஸோ இது என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஆல்கீன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு கரிம சேர்மத்தின் IUPAC பெயர் 3 மெத்தில் பியூட்டன் 1 ஆல். இது எந்த வகை சேர்மம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆன்சர் 4th ஆப்ஷன் ஆல்கஹால். IUPAC பெயரிடுதலின்படி ஆல்டிஹைடுக்காக சேர்க்கப்படும் 2ஆம் நிலை முன்னோட்டு டேஸ் அப்படின்னா ஏல். ஓகேவா, பியூட்டேல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அதுதான். பின்வரும் படி வரிசை சேர்மங்களில் தொடர்ச்சியாக வரும் இணை எது அப்படின்னா C3H8 அண்ட் C4H10. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். C2H5OH எத்தனால் கூட ஆக்சிஜன் சேரும்போது கார்பன் டை ஆக்சைடும் ஹைட்ரஜன் கிடைக்குது இல்லையா, ஸோ இது என்னன்னு சொல்லுவாங்கன்னா எத்தனால் எரிதல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆன்சர் செகண்ட் ஆப்ஷன். எரிசாராயம் என்பது ஒரு நீர்ம கரைசல். இதில் உள்ள எத்தனாலோட சதவீதம் 95.5%. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். கீழ்கண்டவற்றுள் எது மயக்கமூட்டியாக பயன்படுகிறதுனா ஆன்சர் ஈத்தர் COR. ஓகேவா, ஸோ செகண்ட் ஆப்ஷன். அடுத்து TFM என்பது சோப்பின் எந்த பகுதி பொருளை குறிக்கிறது? ஆன்சர் தேர்ட் ஆப்ஷன் கொழுப்பு அமிலம். கீழ்கண்டவற்றுள் டிடர்ஜென்ட்டை பற்றி தவறான கூற்று எது? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் நீண்ட சங்கிலி அமைப்பினை பெற்ற கொழுப்பு அமிலத்தின் சோடிய உப்பு அப்படிங்கிறது. கோடிட்ட இடத்தை நிரப்புக. ஒரு சேர்மத்தின் சிறப்பு பண்புகளுக்கு காரணமான அணு அல்லது அணுக்கள் அடங்கிய தொகுதி அச்சேர்மத்தின் டேஸ் ஆகும் அப்படின்னா வினை செயல். அல்கைன்களின் பொதுவான மூலக்கூறு வாய்ப்பாடு வெரி வெரி இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னா CnH2n-2 அப்படின்னு வரணும். IUPAC பெயரிடுதலில் கரிம சேர்மத்தின் கட்டமைப்பை குறிப்பிடுவது என்னன்னா அடிப்படை சொல். அடுத்து டேஸ் சேர்மங்கள் புரோமின் நிறமாற்றம் அடைய செய்யும் அப்படின்னா நிறைவுறா சேர்மங்கள். அடர் சல்ஃபியூரிக் அமிலத்தை கொண்டு எத்தனாலை நீர் நீக்கம் செய்யும் பொழுது டேஸ் கிடைக்கிறதுனா ஈத்தீன் கிடைக்கிறது. 100% தூய ஆல்கஹால் டேஸ் என்று அழைக்கப்படுகிறதுனா தனி ஆல்கஹால் என்று அழைக்கப்படுகிறது. எத்தனாயிக் அமிலம் டேஸ் லிட்மஸ் தாளை டேஸ் ஆக மாற்றும். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். எத்தனாயிக் அமிலம். ஸோ எத்தனாயிக் அமிலம்னா என்னது C2H5COOH என்னவா மாற்றுது? நீல லிட்மஸ் தாளை சிவப்பாக மாற்றுகிறது. ஸோ அப்போ ஆசிட்ல ஓகேவா. கொழுப்பு அமிலங்களை காரத்தை கொண்டு நீரார் பகுத்தல் டேஸ் எனப்படும். ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சேப்பாக்கல் வினை. உயிரிய சிதைவு டிடர்ஜென்ட்டுகள் டேஸ் சங்கிலி தொடரினை உடையவை அப்படின்னா ஆன்சர் நேரான சங்கிலி தொடரினை உடையவை. அடுத்து மேட்சிட் பாருங்க. வினைச்செயல் தொகுதி அதாவது ஆல்கஹால், இது வந்து என்னது OH வந்துச்சு, ஸோ ஆல்கஹால் தான். அடுத்து பல்லின வளைய சேர்மங்கள் அப்படின்னா பியூரான். நிறைவுறா சேர்மங்கள் அப்படின்னா ஈத்தீன். சோப்பு அப்படின்னா பொட்டாசியம் ஸ்டிடரேட் அப்படின்னு வரணும். கார்போ வளைய சேர்மங்கள் அப்படின்னா பென்சீன். ஓகே, அடுத்து கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ஃபஸ்ட்டு இது என்ன அப்படின்னா கூற்று காரணம் சரி விளக்குகிறது. ஓகேவா, ஸோ இப்போ வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க. கூற்று கடின நீரில் சோப்பை விட டிடர்ஜென்ட்டுகள் சிறப்பாக செயல்படுகின்றன. கூற்று சரிதான். காரணம் ஏன் அப்படின்னா டிடர்ஜென்ட்கள் கால்சியம் மற்றும் மெக்னீசியம் உப்புகளை வீழ்படிய செய்வதில்லை. காரணம் சரி. ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னா கூற்று காரணம் இரண்டும் சரி, மேலும் காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம். கூற்று ஆல்கேன்கள் நிறைவுற்ற ஹைட்ரோ கார்பன்கள் சரி. காரணம் ஹைட்ரோ கார்பன்கள் சகப்பிணைப்பை பெற்றுள்ளன சரி, இதுவும் சரிதான். ஆனால் காரணம் அப்படிங்கிறது கூற்றுக்கான சரியான விளக்கம் இல்லை. ஸோ ஆன்சர் என்னன்னா கூற்று காரணம் இரண்டும் சரி, ஆனால் காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம் அல்ல. அடுத்து நெக்ஸ்ட் பாடம் தாவர உள்ளமைப்பியல் மற்றும் தாவர செயலியல் பயாலஜிக்குள்ள என்ட்ரி ஆகிறோம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு சரியான விடையை தேர்ந்தெடு. காஸ்பேயரின் பட்டைகள் வேரின் டேஸ் பகுதியில் காணப்படுகிறது. ஸோ ஆன்சர் அகத்தோல். உள்நோக்கிய சைலம் என்பது எதன் சிறப்பு பண்பாகும்? ஆன்சர் ஆப்ஷன் செகண்ட் ஆப்ஷன் தண்டு. சைலமும் புளோயமும் ஒரே ஆரத்தில் அருகருகே அமைந்து காணப்படுவது டேஸ் எனப்படும். ஆன்சர் ஒன்றிணைந்தவை. காற்றில்லா சுவாசத்தின் மூலம் உருவாவது செகண்ட் ஆப்ஷன் எத்தில் ஆல்கஹால். கிரப் சுழற்சி எங்கு நடைபெறுகிறது அப்படின்னா இந்த ஆப்ஷனில் செகண்ட் ஆப்ஷன் மைட்டோகாண்ட்ரியாவோட உட்கூழ்ம மேட்ரிக்ஸில். அடுத்து ஒளிச்சேர்க்கையின் போது எந்த நிலையில் ஆக்சிஜன் உற்பத்தி ஆகிறது அப்படின்னா ஃபோர்த் ஆப்ஷன் நீர் மூலக்கூறுகள் பிளக்கப்படும் போது. கோடிட்ட இடங்களை நிரப்புக. வேரில் புறணியின் உட்புற அடுக்கு டேஸ் ஆகும் அப்படின்னா எபிப்ளம்மா அப்படின்னு சொல்லுவாங்க. சைலமும் புளோயமும் வெவ்வேறு ஆரங்களில் காணப்படும் வாக்குலார் காற்றை டேஸ் அமைவாகும் அப்படின்னா கற்றை டேஸ் அமைவாகும் அப்படின்னா ஒன்றிணைந்து இருக்கு இல்லையா, ஸோ ஒன்றிணைந்தது அமைவாகும். அடுத்து கிளைகாலைசிஸ் நடைபெறும் இடம் எதுனா ஆன்சர் சைட்டோபிளாசம். இது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்.
ஒளிச்சேர்க்கையின் போது வெளிப்படும் ஆக்சிஜன் டேஸிலிருந்து கிடைக்கிறதுனா ஹைட்ரஜன் மற்றும் கார்பன் டை ஆக்சைடிலிருந்து கிடைக்கின்றது. செல்லின் ஏடிபி உற்பத்தி தொழிற்சாலை எதுனா மைட்டோகாண்ட்ரியா. ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். செல்லின் உற்பத்தி தொழிற்சாலை ஏடிபி உற்பத்தி தொழிற்சாலை எது? மைட்டோகாண்ட்ரியா. சரியா தவறால பாருங்க. தாவரங்களில் நீரை கடத்துவதில் ஈடுபடும் திசு புளோயம். ஸோ தவறு. உணவை கடத்த ஈடுபடக்கூடிய திசு தான் புளோயம். ஸோ தவறு. தாவரத்தின் வெளிப்புறத்தில் காணப்படும் மெழுகு படலம் கியூட்டிக்கிள். கரெக்டு. அடுத்து ஒரு விதையிலை தாவர தண்டில் சைலத்திற்கும் புளோயத்திற்கும் இடையில் கேம்பியம் காணப்படுகிறது. ஸோ இது தவறு. இரு விதையிலை தாவர வேரில் மேற்புற தோலுக்கு கீழே பாலிசேட் பாரன் கைமா உள்ளது. ஸோ வேரில் கிடையாது, இலை. ஓகேவா? ஸோ இதுவும் தவறு. இலையிடை திசு பசுங்கணிகங்களை பெற்றுள்ளது. சரி. காற்று சுவாசத்தை விட காற்றில்லா சுவாசம் அதிக ஏடிபி மூலக்கூறுகளை உற்பத்தி செய்கிறது. தவறு. மேட்சிட். புளோயம் சூழ் வாஸ்குலார் கற்றை அப்படிங்கிறது பெரணிகள். கேம்பியம் இரண்டாம் நிலை வளர்ச்சி. சைலம் சூழ் வாஸ்குலார் கற்றை ட்ரெசினா. சைலம் நீரை கடத்துதல், புளோயம் உணவு கடத்துதல். ஸோ நெக்ஸ்ட்டு ஓகே, நெக்ஸ்ட்டு காரணம்லாம் இல்லை. நெக்ஸ்ட் பாடம் உயிரினங்களின் அமைப்பு நிலைகள். ஃபர்ஸ்ட் என்னது? சரியான விடையை தேர்ந்தெடுங்க. அட்டையில் இடப்பெயர்ச்சி டேஸ் மூலம் நடைபெறுகிறது. அட்டை பூச்சி இருக்கு இல்லையா? ஸோ ஃபோர்த் ஆப்ஷன் தசைகளின் சுருக்கம் மற்றும் நீள்தல். அட்டையின் உடற்கண்டங்கள் இவ்வாறு அழைக்கப்படுகின்றன அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் மெட்டாமியர்கள், சோமைட்டுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அட்டையின் தொண்டைப்புற நரம்பு திரள் எந்த உறுப்பு மண்டலத்தின் ஒரு பகுதினா செகண்ட் ஆப்ஷன் நரம்பு மண்டலம். அட்டையின் மூளை எதற்கு மேலே இருக்குது அப்படின்னா தேர்ட் ஆப்ஷன் தொண்டை. அட்டையின் உடலில் உள்ள கண்டங்களின் எண்ணிக்கை எத்தனை அப்படின்னா 33. பாலூட்டிகள் டேஸ் விலங்குகள், வெப்பரத்த விலங்குகள். இளம் உயிரிகளை பிரசவிக்கும் விலங்குகள் எழுதுனா விவிப்பேரஸ் செகண்ட் ஆப்ஷன். கோடிட்ட இடங்களை நிரப்புக. டேஸ் கண்டத்தின் மாறுபாட்டால் அட்டையின் பின் ஒட்டுறுப்பு உருவாகியுள்ளது அப்படின்னா கடைசி 7 கண்டத்தோட மாறுபாட்டால். ஒரு விலங்கின் வாழ்நாளில் ஒரு தொகுதி பற்கள் உருவானால் அது டேஸ் பல்லமைவு எனப்படும்னா ஆன்சர் இருமுறை தோன்றும் பல்லமைப்பு. நெக்ஸ்ட் கொஸ்டின். அட்டையின் முன் முனையில் உள்ள கதுப்பு போன்ற அமைப்பு டேஸ் எனப்படும்னா ஆன்சர் முள் ஒட்டுறிஞ்சி, முன் ஒட்டுறிஞ்சி அப்படின்னு சொல்லுவாங்க. இரத்தத்தை உறிஞ்சும் அட்டையின் பண்பு டேஸ் என அழைக்கப்படுகிறதுனா ஆன்சர் இரத்த உறிஞ்சிகள். டேஸ் நைட்ரஜன் சார்ந்த கழிவுப் பொருட்களை இரத்தத்திலிருந்து பிரித்தெடுக்கிறது அப்படின்னா ஆன்சர் சிறுநீரகம். முயலின் தண்டுவட நரம்புகளின் எண்ணிக்கை ஆன்சர் 37 இணை நரம்புகள். சரியா தவறா பாருங்க. இரத்தம் உறைவதை தடுக்கும் ஹிபாரின் என்ற பொருள் அட்டையின் உமிழ்நூறில் காணப்படுகிறது. ஸோ ஹிபாரின் கிடையாது, ஹிரிடின் அப்படின்னு வரணும். ஸோ இது தவறு. விந்து நாளம் அண்டம் வெளி செலுத்தப்படுவதில் பங்கேற்கிறது. இது தவறு. முயலின் முன்கடைவாய் பற்களுக்கும், முன்கடைவாய் கிடையாது வெட்டு பற்களுக்கும் பின்கடைவாய் பற்களுக்கும் இடையேயான இடைவெளி பகுதி தான் டயாஸ்டீமான் வரணும். ஸோ இங்கே முன்கடைவாய்ன்னு சொல்லி தவறாக கொடுத்துருக்காங்க. அடுத்து முயலின் பெருமூளை அரைக்கோளங்கள் கார்போரோ குவாட்ரி ஜெமினா என்ற குறுக்கு நரம்பு பட்டையால் இணைக்கப்பட்டுள்ளது. இதுவும் தவறு. அடுத்து மேட்சிட் பாருங்க. ஸோ ஒவ்வொன்றுக்கும் அது சூழ்ந்துள்ள ஜவ்வும் அமைவிடமும் கொடுத்துருக்காங்க. மூளை உரைகள் இங்கே வந்து சூழ்ந்துள்ள ஜவ்வுகள் மூளை உரைகள். அமைவிடம் வந்து பார்த்திங்கன்னா மண்டையோட்டு குழி. சிறுநீரகம் ஸோ சூழ்ந்துள்ள சவ்வு கேப்சியூஸ். அமைவிடம் வந்து பார்த்திங்கன்னா மீடியாஸ்டினம். அமைந்துள்ள இடம் வயிற்றறை. ஓகேவா? சிறுநீரகம்ங்கிறது வயிற்றறையில் தானே இருக்குது. இதயம் வந்து பார்த்திங்கன்னா பெரிகார்டியம் சூழ்ந்துள்ள சவ்வு. ஸோ பெரிகார்டியம் அப்படிங்கிற ஒரு திரவத்தால் சூழப்பட்டிருக்கும். அமைந்துள்ள இடம் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு தான் மீடியாஸ்டினம். இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நுரையீரல் வந்து பார்த்திங்கன்னா சூழ்ந்துள்ள சவ்வு ப்ளூரா. அமைந்துள்ள இடம் மார்பறையில் இருக்குது நுரையீரல் அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் பாடம் தாவரங்களின் கடத்துதல் மற்றும் விலங்குகளின் சுற்றோட்டம். சரியான விடையை தேர்ந்தெடுக்க. ஆற்றல் சார்ந்த கடத்துதலில், அதாவது செயல்மிகு கடத்துதல்னு சொல்லுவாங்க, இதில் எல்லாமே வரும். மூலக்கூறுகள் செறிவு குறைவான பகுதியிலிருந்து செறிவு அதிகமான பகுதிக்கு இடம்பெயர்கிறது. ஆற்றல் செலவிடப்படுகிறது. அவை மேல் நோக்கி கடத்துதல் முறையாகும். ஸோ எல்லாமே சரி. ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி அனைத்தும். வேரின் மூலம் உறிஞ்சப்பட்ட நீரானது தாவரத்தின் மேற்பகுதிக்கு இதன் மூலம் கடத்தப்படுகிறதுனா சைலம். நீராவி போக்கின் பொழுது வெளியேற்றப்படுவது எதுனா ஆன்சர் நீர். வேர் தூவிகளானது என்னென்ன அப்படின்னா வேர் தூவிகளானது புறணி செல்லாகும் மற்றும் ஒரு செல் அமைப்பாகும். ஸோ ஆன்சர் ஃபோர்த் ஆப்ஷன் ஏவும் சியு ஃபஸ்ட்டு தேர்டும் சேர்ந்தது தான் ஆன்சர் ஃபோர்த் ஆப்ஷன்.
கீழ்கண்ட எந்த நிகழ்ச்சிக்கு ஆற்றல் தேவை அப்படின்னா செயல்மிகு கடத்துதல், அதாவது ஆற்றல் சார் கடத்துதல்னு சொல்லுவாங்க. மனித இதயத்தின் சுவர் எதனால் ஆனது அப்படின்னா என்டோகார்டியம், எபிகார்டியம், மையோகார்டியம், இது எல்லாத்தாலையுமே ஆனதான். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் 4th ஆப்ஷன், மேற்கூறியவை அனைத்துமே. ரத்த ஓட்டத்தின் சரியான வரிசை எதுன்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஏட்ரியம், அடுத்து வென்ட்ரிக்கல், அடுத்து தமனி, அடுத்து சிரை. ஸோ 3rd ஆப்ஷன். விபத்து காரணமாக ஓ இரத்த வகையை சார்ந்த ஒருவருக்கு அதிக இரத்த இழப்பு ஏற்படுகிறது. இந்நிலையில் அவருக்கு எந்த இரத்த வகையை மருத்துவர் செலுத்துவார் அப்படின்னா ஓ வகை தான். இந்த ஓ பாசிட்டிவ், இந்த ஓ வகை ரத்தம் அப்படிங்கிறது யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம். ஏ பாசிட்டிவ், பி பாசிட்டிவ், யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம். ஆனால் இதுவே ஓ அந்த பிளட் குரூப் இருக்கவங்களுக்கு அவங்களுடைய ரத்தத்தை மட்டும்தான் கொடுக்க முடியும். இதயத்தின் இதயம் என அழைக்கப்படுவது. ஸோ இது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அதே போல் இந்த 8th கொஸ்டினும் இம்பார்ட்டன்ட். இதயத்தின் இதயம் என அழைக்கப்படுவது எதுனா SA கணு. பின்வருவனவற்றுள் இரத்தத்தின் இயைபு தொடர்பாக சரியானது எது? ஸோ 4th ஆப்ஷன், ரத்தம் ஈக்குவல் டு பிளாஸ்மா ப்ளஸ் RBC ப்ளஸ் WBC ப்ளஸ் ரத்த தட்டுகள், இது எல்லாம் சேர்ந்ததான் ரத்தம் அப்படிங்கிறது. கோடிட்ட இடத்தை நிரப்புக. தாவரத்தின் புறப்பகுதியிலிருந்து நீர் ஆவியாகும் நிகழ்ச்சி டேஸ் எனப்படும்னா ஆன்சர் நீராவி போக்கு. நீரானது வேர் தூவி செல்லின் டேஸ் பிளாஸ்மா சவின் வழியாக செல்கிறது அப்படின்னா ஆன்சர் வேர் தூவி. மண்ணிலிருந்து நீரை உறிஞ்சும் வேரின் பகுதி டேஸ் அப்படின்னா வேர் தூவி தான். இயல்பான இரத்த அழுத்தம் அப்படிங்கிறது 120 mmHg. சாதாரண மனிதனின் இதய துடிப்பின் அளவு நிமிடத்திற்கு எவ்வளவா இருக்குன்னா 72லிருந்து 75 முறைகள் இருக்கும். ஓகேவா? 72லிருந்து 75 முறை ஹார்ட் பீட் அப்படிங்கிறது இருக்கும் நிமிடத்திற்கு. அடுத்து சிம்பிளாஸ்ட் வலி அப்படின்னா பிளாஸ்மோடோடெஸ்மா, நீராவி போக்கு இலையில் நடக்கும். ஆஸ்மாசிஸ் அப்படிங்கிறது சரிவு அழுத்த வாட்டம். வேர் அழுத்தம்ங்கிறது சைலத்தில் உள்ள அழுத்தம். அடுத்து லீவ்கேமியா அப்படிங்கிறது இரத்த புற்றுநோய். இரத்த தட்டுகள் அப்படிங்கிறது திராம்போசைட். மோனோசைட்டுகள் அப்படிங்கிறது பேகோசைட். லீகோபினியா அப்படிங்கிறது லீகோசைட் குறைதல். அடுத்தது பார்த்திங்கன்னா ஏபி இரத்த வகை. ஏபி இரத்த வகை அப்படிங்கிறது ஆன்டிபாடி அற்ற இரத்த வகை. ஓ இரத்த வகை அப்படின்னா இது எதுக்கு வரும் அப்படின்னு பாருங்கள், ஆன்டிஜன் அற்ற இரத்த வகை. ஈசினோபில்கள் அப்படின்னா ஒவ்வாமை நிலை. நியூட்ரோபில்கள் அப்படின்னா வீக்கம். அடுத்து சரியா தவறா? உணவை கடத்துதலுக்கு காரணமான திசு புளோயம் ஆகும். சரி. தாவரங்கள் நீராவி போக்கின் காரணமாக நீரை இழக்கின்றன. சரி. புளோயத்தின் வழியாக கடத்தப்படும் சர்க்கரை குளுக்கோஸ். தவறு. அடுத்து அப்போபிளாஸ்ட் வழி கடத்துதலில் நீரானது செல் சவின் வழியாக செல்லினுள் நுழைகிறது. தவறு. காப்பு செல்கள் நீரை இழக்கும் போது இலைத்துளை திறந்து கொள்ளும். தவறு. இதய துடிப்பின் துவக்கம் மற்றும் தூண்டலானது நரம்புகளின் மூலமாக நடைபெறும். தவறு. அனைத்து சிரைகளும் ஆக்சிஜன் குறைந்த இரத்தத்தை கடத்துபவையாகும். தவறு. WBC பாக்டீரியா மற்றும் வைரஸ் தொற்றிலிருந்து உடலை பாதுகாக்கிறது. இது சரி. வென்ட்ரிக்கிள்கள் சுருங்கும் போது மூவிதழ் மற்றும் ஈரிதழ் வால்வுகள் மூடிக்கொள்வதால் லப் என்னும் ஒளி தோன்றுகிறது. ஸோ இதுவும் சரி. அடுத்து கூற்று காரணம் பார்க்கலாமா? ஸோ இப்போ பாருங்க, கூற்று சுவாச வாயுக்களை கடத்துவதில் RBC முக்கிய பங்கு வகிக்கிறது. சரிதான். அடுத்து பாருங்க, காரணம் ஏன்னா RBCயில் செல் நுண்ணுறுப்புகளும் உட்கருவும் காணப்படுவதில்லை. ஸோ சரி. கூற்று காரணம் இரண்டும் சரி. மேலும் காரணம் அப்படிங்கிறது கூற்றுக்கான சரியான விளக்கம். அடுத்து ஏபி இரத்த வகை உடையோர். கூற்று ஏபி இரத்த வகை உடையோர் அனைவரிடம் இருந்தும் இரத்தத்தை பெறுவோராக கருதப்படுகிறார்கள். ஏனெனில் அவர்கள் அனைத்து வகை இரத்த பிரிவினரிடம் இருந்தும் இரத்தத்தினை பெறலாம். காரணம் ஏபி இரத்த வகையில் ஆன்டிபாடிகள் காணப்படுவதில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கூற்றும் சரிதான், காரணமும் சரிதான். காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம். ஸோ இதுதான் ஆன்சரு. அடுத்த பாடம் நரம்பு மண்டலம். சரியான விடையை தேர்ந்தெடு. இருமுறை நியூரான்கள் காணப்படும் இடம் எது அப்படின்னா ஆன்சர் கண் விழித்திரை. பார்த்தல், கேட்டல், நினைவுத்திறன், பேசுதல், அறிவு கூர்மை மற்றும் சிந்தித்தல் ஆகிய செயல்களுக்கான இடத்தை கொண்டது மூளை. அனிச்சை செயலின் போது அனிச்சை வில்லை உருவாக்குபவை எது அப்படின்னா உணர்வேற்பி தண்டுவடம் தசைகள். 4th ஆப்ஷன். டெட்ரான்கள் செல் உடலத்தை டேஸ் தூண்டலையும் ஆக்சான்கள் செல் உடலத்திலிருந்து டேஸ் தூண்டலையும் கடத்துகின்றன அப்படின்னா நோக்கி மற்றும் வெளியே தூண்டுதலையும். மூளை உரைகள் வெளிப்புறமாக காணப்படும் உரையின் பெயர் டியூராமேட்டா. டேஸ் இணை மூளை நரம்புகளும் டேஸ் இணை தண்டுவட நரம்புகளும் காணப்படுகின்றன. 12 இணை மூளை நரம்புகளும் 31 இணை தண்டுவட நரம்புகளும் காணப்படுகின்றன. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். மைய நரம்பு மண்டலத்தில் இருந்து தசை நார்களுக்கு தூண்டல்களை கடத்தும் நியூரான்கள் எது அப்படின்னா வெளிச்செல் நரம்பு செல்கள். மூளையின் இருபுற பக்கவாட்டு கதுப்புகளையும் இணைக்கும் நரம்பு பகுதி எது அப்படின்னா காப்ஸ் கலோசம். ரெயின்பீர் கணுக்கள் எனப்படும் இடம் எது அப்படின்னா ஆக்சான்கள். வாந்தி எடுத்தலை
கட்டுப்படுத்தும் மையம் எது அப்படின்னா முகுளம். கீழுள்ளவற்றுள் நரம்பு செல்களில் காணப்படாதது எது அப்படின்னா சார்கோலெம்மா. செகண்ட் ஆப்ஷன். அடுத்து பாருங்க, ஒருவர் விபத்தின் காரணமாக உடல் வெப்பநிலை, நீர் சமநிலை மற்றும் பசியெடுத்தல் ஆகியவற்றுக்கான கட்டுப்பாட்டினை இழந்திருக்கிறார். அவருக்கு கீழுள்ளவற்றுள் மூளையின் எப்பகுதி பாதிப்படைந்தால் இந்நிலை ஏற்பட்டுள்ளது அப்படின்னா ஹைப்போதலாமஸ். கோடிட்ட இடம். நமது உடலில் உள்ளவற்றுள் டேஸ் என்பது மிக நீளமான செல் அப்படின்னா நரம்பு செல் அல்லது நியூட்ரான் அப்படின்னு சொல்லுவாங்க. டேஸ் நியூரான்களில் தூண்டல்கள் மிக துரிதமாக கடத்தப்படும் அப்படின்னா பலமுனை. புற சூழ்நிலையில் ஏற்படும் மாற்றத்தால் ஒரு விலங்கினம் வெளிப்படுத்தும் விளைவு டேஸ் எனப்படும் அப்படின்னா தூண்டல். செல் உடலத்தை நோக்கி தூண்டல்களை கொண்டு செல்பவை டேஸ் அப்படின்னா டென்ட்ரைடுகள். தானியங்கு நரம்பு மண்டலத்தில் உள்ள டேஸ் மற்றும் டேஸ் ஒன்றுக்கொன்று எதிராக செயல்படுகின்றன அப்படின்னா பரிவு நரம்புகளும் எதிர்பரிவு நரம்பும். நியூரானில் டேஸ் என்னும் நுண்ணுறுப்பு மட்டும் காணப்படுவதில்லை அப்படின்னா சென்ட்ரியோல்கள். மூளை பெட்டகத்தினுள் நிலையான அழுத்தத்தை டேஸ் பேணுகிறது அப்படின்னா மூளைத்தண்டு வடத்திரவம். பெருமூளையின் புறப்பருப்பு டேஸ் மற்றும் டேஸ் ஆகியவற்றால் அதிகரிக்கிறதுனா கைரி மற்றும் கல்சி ஆகியவற்றால் அதிகரிக்கிறது. மனித மூளையில் கடத்து மையமாக செயல்படும் பகுதி எதுனா தலாமஸ். அடுத்து சரியா தவறால பாருங்க. ஸோ இதை படித்து காட்டணும்னா இல்லை, படித்து காட்டினா ரொம்பவே டைம் ஆகும். ஸோ இதில் எது சரி எது தவறுன்னு சொல்லிடுறேன் பாருங்க. ஃபஸ்ட்டு தவறு, செகண்டும் தவறு, தேர்டு சரி, அதே போல் ஃபோர்த்து தவறு, ஃபிஃப்த்து தவறு, சிக்ஸ்த்தும் தவறு, செவன்த்து சரியாக இருக்கும். டெட்ரான்கள், ஸோ இது வந்து தவறு. அதே போல் மனித உடலில் உடல் வெப்பநிலையை கட்டுப்படுத்தும் மையமாக ஹைப்போதலாமஸ் உள்ளதுங்கிறது சரி. மூளைக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை மூளை தண்டுவட திரவம் அளிக்கிறது அப்படிங்கிறதும் சரி. அடுத்து வந்து பாருங்க, கூற்று மற்றும் காரணம் பார்க்கலாம். கூற்று, மைய நரம்பு மண்டலம் முழுமையும் மூளை தண்டு வட திரவத்தால் நிரம்பியுள்ளது. ஸோ கூற்று சரி. அடுத்து காரணம், மூளை தண்டு வட திரவத்திற்கு இத்தகைய பணிகள் கிடையாது. இது வந்து தவறு. அப்போ ஆன்சர் என்னன்னா கூற்று சரி, காரணம் தவறு. கூற்று, டியூராமேட்டர் மற்றும் பையாமேட்டர்களுக்கு இடைப்பட்ட இடைவெளியில் கார்பஸ் கலோசம் அமைந்துள்ளது. ஸோ இது தவறு. காரணம், இது மூளை பெட்டகத்தினுள் நிலையான உள் அழுத்தத்தை பராமரிக்க உதவுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா இதுவும் தவறு. கூற்றும் தவறு, காரணமும் தவறு. ஸோ ஆன்சர் அதுதான். அடுத்த பாடம் தாவர மற்றும் விலங்கு ஹார்மோன்கள். ஸோ இந்த ஹார்மோன்கள் பாடம் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஃபஸ்ட்டு சரியான விடை சிப்ரலின்களின் முக்கிய விளைவு. செகண்ட் ஆப்ஷன், குட்டை தாவரங்களை நீட்சி அடைய செய்வது. நுனி ஆதிக்கத்தின் மீது நேர் விளைவை உருவாக்கும் ஹார்மோன். செகண்ட் ஆப்ஷன் ஆக்சின். பின்வருவனவற்றுள் எந்த ஹார்மோன் இயற்கையாக தாவரங்களில் காணப்படவில்லைனா 2,4-D. அவினா முளைக்கருத்து உரை ஆய்வு டேஸ் என்பவரால் மேற்கொள்ளப்பட்டது. FW வெண்ட். கரும்பில் உற்பத்தியாகும் சர்க்கரையின் அளவை அதிகரிக்க அவற்றின் மீது டேஸ் தெளிக்கப்படுகின்றது அப்படின்னா ஆன்சர் எத்திலீன். இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இது. LHI சுரப்பது டேஸ். பிட்யூட்டரின் முன்கதுப்பு. கீழுள்ளவற்றுள் நாளமுள்ள சுரப்பியை அடையாளம் காணவும் அப்படின்னா தேர்ட் ஆப்ஷன் உமிழ்நீர் சுரப்பி. கீழுள்ளவற்றுள் எது நாளமுள்ள சுரப்பியாகவும் நாளமில்ல சுரப்பியாகவும் செயல்படுகிறது? நாளமுள்ள சுரப்பியாகவும் நாளமில்லா சுரப்பியாகவும் செயல்படுவது எது அப்படின்னா ஆன்சர் கணையம். இதுவும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். கீழ்கண்டவற்றுள் தலைமை சுரப்பி என கருதப்படுவது இது. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஆன்சர் பிட்யூட்டரி சுரப்பி. கோடிட்ட இடங்களை நிரப்புக. செல் நீட்சி அடைதல், நுனி ஆதிக்கம் ஆகியவற்றை உருவாக்குவதும் உதிர்தலை தடை செய்வதும் டேஸ் ஹார்மோன். ஆன்சர் ஆக்சின். தாவர உறுப்புகளின் உதிர்தல் மற்றும் கனி பழுப்பதை துரிதப்படுத்தும் வாயு நிலை ஹார்மோன் டேஸ் ஆகும். ஆன்சர் எத்திலீன். இலைத்துளையை மூடச் செய்யும் ஹார்மோன் என்ன அப்படின்னா அப்சிசிக் அமிலம். அடுத்து ஜிப்ரலின்கள் டேஸ் தாவரங்களில் தண்டு நீட்சியடைவதை தூண்டுகின்றன. ஆன்சர் மக்காச்சோளம் அல்லது பட்டாணி. நுனி ஆதிக்கத்தின் மீது எதிர்மறை விளைவு கொண்ட ஹார்மோன் டேஸ் ஆகும் அப்படின்னா சைட்டோகைனின். உடலில் கால்சியத்தின் வளர்ச்சி இதை மாற்றத்தை கட்டுப்படுத்துவது டேஸ்னா பாரத் ஹார்மோன். இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அடுத்து லாங்கர்ஹான் திட்டுகளில் உள்ள பீட்டா செல்கள் டேஸை சுரக்கிறது. இன்சுலின். தைராய்டு சுரப்பியின் வளர்ச்சி மற்றும் பணிகளை டேஸ் கட்டுப்படுத்துகிறதுனா ஆன்சர் TSH. குழந்தைகளில் தைராய்டு ஹார்மோன்களின் குறைவான சுரப்பியின் காரணமாக டேஸ் உண்டாகிறது அப்படின்னா கிரிட்டினிசம். இதுவும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அடுத்து மேட்சிட். ஆக்சின். ஆக்சின் அப்படிங்கிறது முளை குருத்து உரை. அடுத்து நுனியாதிக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. எத்திலீன் அப்படின்னா கனிகள். அடுத்து பழுத்தல். அப்சிசிக் அமிலம் அப்படின்னா பசுங்கணிகமும். அடுத்து உதிர்தல். ஸோ இங்கே இருக்குது. அடுத்து சைட்டோகைனின் அப்படின்னா தேங்காயின் இளநீர். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா செல் பகுப்பு.
ஜிப்ரலின்கள் வந்து பார்த்திங்கன்னா ஜிப்ரிலா, பியூஜி குராய், அதே போல் கணுவிடை பகுதி நீட்சி. அடுத்து வந்து பாருங்கள் ஹார்மோன்களும் அதோடைய குறைபாடுகளும் மேட்ச் ஷீட்டில் கேட்டிருக்காங்க. தைராக்சின்னா எளிய காய்டர், இது இம்பார்ட்டன்னு நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இன்சுலின் அப்படிங்கிறது டயாபிட்டிஸ் மிலிட்டஸ். இந்த இதை ஒரு டைம் அப்படியே இந்த ஃபுல் மேட்ச் ஷீட் எடுத்து அப்படியே கொஸ்டினாக கேட்டிருந்தாங்க. அடுத்து பாரத் ஹார்மோன். பாரத் ஹார்மோன்னா டெட்டனி, வளர்ச்சி ஹார்மோன் அக்ரோமேகலி, ஏடிஹெச் அப்படிங்கிறது டயாபிட்டிஸ் இன்சிபிடஸ். அடுத்து சரியா தவறால பாருங்க. ஃபர்ஸ்ட் சரி, செல் பகுப்பை தூண்டி கனிம ஊட்ட இடப்பெயர்ச்சியை ஊக்குவிக்கும் தாவர ஹார்மோன் சைட்டோகைனின்ங்கிறது சரி. ஜிப்ரலின்கள் தக்காளியில் கருவுறா கனிகளை உருவாக்குகின்றன சரி. தேர்டு தவறு. அடுத்து எக்ஸாப்தலிக் காய்டர் தைராக்சின் மிகை சுரப்பி காரணமாக ஏற்படுகிறது, இது சரி. ஃபிஃப்த்து தவறு. கார்பஸ் லூட்டியம் ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோனை சுரக்கிறது, இதுவும் தவறு. ஸோ அப்போது இது ரெண்டுமே தவறு தான். அடுத்து கூற்று காரணம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, சந்தைப்படுத்தப்படும் காய்கறிகளில் சைட்டோகைனின் தெளிப்பது அவை பல நாட்கள் கெடாமல் இருக்க செய்யும். கரெக்ட். காரணம் சைட்டோகைனின்கள் கனிம ஊட்ட இடப்பெயர்ச்சியினால் இலைகள் மற்றும் ஏனைய உறுப்புகள் முதுமையடைவதை தாமதப்படுத்துகின்றன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா கூற்று காரணம் ரெண்டுமே சரிதான். ஆனால் இந்த காரணம்ங்கிறது கூற்றுக்கான சரியான விளக்கம் அல்ல அப்படிங்கிறதா ஆன்சர். அடுத்து பாருங்க, பிடிட்டுவரி சுரப்பி தலைமை சுரப்பி என அழைக்கப்படுகிறது. ஆமாம், இது கரெக்டு. ஏன்னா இது பிற நாளமில்லா சுரப்பிகளை கட்டுப்படுத்துது, அதனால தான் தலைமை சுரப்பின்னு அழைக்கப்படுது. ஸோ சரி, கூற்று காரணம் இரண்டுமே சரி, காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம் தான். அடுத்து கூற்று, டயாபிட்டிஸ் மெலிட்டஸ் ரத்த சர்க்கரை அளவை அதிகரிக்கிறது. ஆமாம், கரெக்டு. காரணம் ஏன்னா இன்சுலின் ரத்த சர்க்கரை அளவை குறைக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கூற்று காரணம் சரிதான், ஆனால் காரணம்ங்கிறது இந்த கூற்றுக்கான சரியான விளக்கம் இல்லை. ஸோ இதுதான் ஆன்சர். அடுத்த பாடம், தாவரங்கள் மற்றும் விலங்குகளில் இனப்பெருக்கம். சரியான விடை, இலைகள் மூலம் இனப்பெருக்கம் செய்யும் தாவரம் எதுனா பிரையோபில்லம். பாலிலா இனப்பெருக்க முறையான முட்டு விடுதல் மூலம் இனப்பெருக்கம் செய்யும் உயிரினம் எது அப்படின்னா ஈஸ்ட். சின்கேமீன் விளைவால் உருவாவது எது அப்படின்னா சைக்கோட், கருமுட்டைன்னு சொல்லுவாங்க. மலரின் இன்றியமையாத பாகங்கள் மகரந்தாள் வட்டமும் சூலக வட்டமும். காற்றின் மூலம் மகரந்த சேர்க்கை நடைபெறும் மலர்களில் காணப்படும் பண்புகள் என்னன்னா பெரிய இறகு போன்ற சூழ்முடி. மூடிய விதையுடைய தாவரங்களில், அதாவது மூடிய விதையுடைய தாவரங்கள்னா ஆன்ஜியோஸ்பம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல திறந்த விதையுடையது அப்படின்னா ஜிம்னோஸ்பம்கள்னு சொல்லுவாங்க. இது ஆண் கேமிட் எவ்வகை செல்லிலிருந்து உருவாகிறது அப்படின்னா உற்பத்தி செல். இனச்செல் கேமிட்கள்னு சொல்லுவாங்க. இதை பற்றி சரியான கூற்று எது அப்படின்னா ஃபோர்த் ஆப்ஷன், இவை பால் உறுப்புகளில் இருந்து உருவாகின்றன அப்படிங்கிறது தான். விந்துவை உற்பத்தி செய்யக்கூடிய அடர்த்தியான முதிர்ந்த மிகவும் சுருண்ட தனித்த நாளம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னா எபிடைமிஸ். விந்து உருவாக்கத்திற்கு ஊட்டமளிக்கும் பெரிய நீட்சி அடைந்த செல்கள் அப்படின்னா செர்டோலி செல்கள். ஈஸ்ட்ரோஜனை உற்பத்தி செய்வது கிராப்பியன் பாலிக்கிள்கள். கீழ்கண்டவற்றுள் எது ஐயூசிடி அப்படின்னா காப்பர் டி. கோடிட்ட இடங்களை நிரப்புக. இரு வித்தினை தாவரத்தில் கருவுறுதல் நடைபெறும் போது சூழ்பையில் உள்ள செல்களின் எண்ணிக்கை அப்படிங்கிறது ஆன்சர் 7. கருவுறுதலுக்கு பின் சூர்பை டேஸாக மாறுகிறதுனா கனி. பிளனேரியாவில் நடைபெறும் பாலிலா இனப்பெருக்கம் டேஸ் ஆகும் அப்படின்னா இழப்பு மீட்டல் தான் ஆன்சர். மனிதரில் கருவுறுதல் டேஸ் ஆகும்னா ஆன்சர் அக கருவுறுதல். கருவுறுதலுக்கு பின் டேஸ் நாட்களில் கரு பதித்தல் நடைபெறுகிறது அப்படின்னா ஆன்சர் 6 to 7 நாட்களில். குழந்தை பிறப்பிற்கு பின் பால் சுரப்பிகளால் சுரக்கப்படும் முதல் சுரப்பு டேஸ் எனப்படும் அப்படின்னா கொல்ஸ்ட்ராம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படும். கொலஸ்ட்ரம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இது ஒரு டைம் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. அடுத்து ப்ரோலாக்டின் டேஸால் உற்பத்தி செய்யப்படுகிறது அப்படின்னா முன் பிட்யூட்டரி சுரப்பி. அடுத்து மேட்ச் ஷீட் பாருங்க. பிளத்தல் அப்படிங்கிறது அமீபாவுக்கு. மொட்டு விடுதல் பண்பு ஈஸ்ட். துண்டாதல் அப்படின்னா ஸ்பைரோகைரா. அடுத்து குழந்தை பிறப்பு, கருப்பையிலிருந்து குழந்தை வெளியேற்றம். கர்ப்ப காலம், கருவுறுதலுக்கும் குழந்தை பிறப்பிற்கும் இடைப்பட்ட கால அளவு. அண்ட அணு வெளியேற்றம், கிராப்பியன் பாலிக்கிள்களில் இருந்து முட்டை வெளியேறுதல். கரு பதித்தல் அப்படிங்கிறது கருவுற்ற முட்டை எண்டோமெட்ரியத்தில் இருந்து பதிவாகுது. ஸோ இது அடுத்தது சரி தவறுல பாருங்க. ஃபர்ஸ்ட் தவறு, செகண்ட் சரி. விதைகள் பாலிலா இனப்பெருக்கத்தின் மூலம் உருவாகின்றது. தேர்டு தவறு, ஃபோர்த்து தவறு, ஃபிஃப்த்து தவறு, சிக்ஸ்த்து தவறு, செவன்த்தும் தவறு. எயித்து பாருங்க, கருவுற்று இருக்கும் போது மாதவிடாய் சுழற்சி நடைபெறுவதில்லை. ஸோ இது சரி. அடுத்து 9th 10th தவறு. ஸோ அவ்வளோதான். நெக்ஸ்ட் பாடம் மரபியல். சரியான விடை தேர்ந்தெடு. மெண்டலின் கருத்துப்படி அல்லீல்கள் கீழ்கண்ட பண்புகளை பெற்றுள்ளன. எந்த பண்பு அப்படின்னா பண்புகளை நிர்ணயிப்பது.
என் நிகழ்ச்சியின் காரணமாக 9:3:3:1 உருவாகிறது அப்படின்னா சார்பின்றி ஒதுங்குதல். செல் பகுப்படையும் போது ஸ்பிண்டில் நார்கள் குரோமோசோமுடன் இணையும் பகுதி சென்ட்ரோமியர். சென்ட்ரோமியர் மையத்தில் காணப்படுவது டேஸ் வகை குரோமோசோம் அப்படின்னா மெட்டாசென்ட்ரிக். டிஎன்ஏவின் முதுகெலும்பாக டேஸ் உள்ளதுன்னா ஆன்சர் சர்க்கரை பாஸ்பேட். ஒகசாகி துண்டுகளை ஒன்றாக இணைப்பது டேஸ் அப்படின்னா டிஎன்ஏ லிகேஸ். மனிதனில் காணப்படும் குரோமோசோம்களின் எண்ணிக்கை என்ன அப்படின்னா 22 ஜோடி ஆட்டோசோம்கள் மற்றும் 1 ஜோடி அல்லோசோம்கள். பன்மைய நிலையில் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட குரோமோசோம்களை இழத்தல் டேஸ் என அழைக்கப்படுகிறதுனா அன்யூப்ளாய்டி. மென்டலின் ஒரு ஜோடி வேறுபட்ட பண்புகள் டேஸ் என அழைக்கப்படுகிறது அப்படின்னா அல்லீல்கள். ஆன்சரு. அடுத்த ஒரு குறிப்பிட்ட பண்பின் அதாவது ஜீன் இருக்கு இல்லையா, அதோட வெளி தோற்றம் டேஸ் எனப்படும் அப்படின்னா பினோடைப். ஒவ்வொரு செல்லின் உட்கருவில் காணப்படும் மெல்லிய நூல் போன்ற அமைப்புகள் டேஸ் என அழைக்கப்படுகின்றன அப்படின்னா குரோமோசோம்கள். ஒரு டிஎன்ஏ 2 டேஸ் இலைகளால் ஆனது அப்படின்னா பாலிநியூக்ளியோய்டு. ஒரு ஜீன் அல்லது குரோமோசோம் ஆகியவற்றின் அமைப்பு அல்லது அளவுகளில் ஏற்படக்கூடிய பரம்பரையாக தொடரக்கூடிய மாற்றங்கள் டேஸ் என அழைக்கப்படுகின்றன அப்படின்னா ஆன்சர் சடுதி மாற்றம். அடுத்து சரியா தவறால பாருங்க. ஃபர்ஸ்ட் தவறு, செகண்டும் தவறு, தேர்டு ஒவ்வொரு கேமிட்டும் ஜீனின் ஒரே ஒரு அல்லீலை கொண்டுள்ளது அப்படிங்கிறது கரெக்டு. ஜீன் அமைப்பில் வேறுபட்ட 2 தாவரங்களை கலப்பினம் செய்து பெறப்பட்ட சந்ததி கலப்பு உயிரி அப்படிங்கிறது ஆகும் அப்படிங்கிறது சரி. ஃபிஃப்த்து தவறு, டிஎன்ஏ பாலிமெரேஸ் நொதியின் உதவியுடன் புதிய நியூக்ளியாய்டுகள் சேர்க்கப்பட்டு புதிய நிரப்பு டிஎன்ஏ இலை உருவாகிறதுங்கிறது சரி. அடுத்து 7th தவறு. அடுத்து பொறுத்துக பாருங்க. ஆட்டோசோம்கள் அப்படிங்கிறது 22 ஜோடி குரோமோசோம்கள். ஸோ இது இம்பார்ட்டன்ட். அடுத்து இருமைய நிலை அப்படிங்கிறது 2n. அல்லோசோம்கள் அப்படிங்கிறது 23வது ஜோடி குரோமோசோம்கள். டவுன் நோய் கூட்டு அறிகுறி அப்படிங்கிறது ட்ரைசோமி 21. இருபண்பு கலப்பு அப்படின்னா 9:3:3:1. நெக்ஸ்ட் பாடம் உயிரின் தோற்றமும் பரிணாமமும். சரியான விடை உயிர்வழி தோற்ற விதியின் கூற்றுப்படி. ஆன்சர் தனி உயிரி வரலாறு தொகுதி வரலாற்றை மீண்டும் கொண்டுள்ளது. பயன்பாடு மற்றும் பயன்படுத்தாமை கோட்பாட்டை முன்மொழிந்தவர் ஆன்சர் ஜூன் பாப்டிஸ்ட் லாமார்க். ஸோ ஆன்சர் லாமார்க். பின்வரும் ஆதாரங்களுள் எது தொல்பொருள் வல்லுநர்களின் ஆய்விற்கு பயன்படுகிறது? ஆன்சர் தொல் உயிரியல் சான்றுகள். தொல் உயிர் படிவங்களின் காலத்தை அறிய உதவும் சிறந்த முறை ஆன்சர் ரேடியோ கார்பன் முறை. வட்டார இன தாவரவியல் எனும் சொல்லை முதலில் அறிமுகப்படுத்தியவர் ஆன்சர் JW கார்ல் ஸ்பெக்கர். இது ஒரு டைம் கேட்டிருக்காங்க. அடுத்து கோடிட்ட இடம். சூழ்நிலையின் மாற்றங்களுக்கு எதிர்வினை புரியும் விதமாக தங்கள் வாழ்நாளில் விலங்குகள் பெறுகின்ற பண்புகள் டேஸ் என அழைக்கப்படுகின்றன அப்படின்னா தகவமைப்புகள். ஒரு உயிரினத்தில் காணப்படும் சிதைவடைந்த மற்றும் இயங்காத நிலையில் உள்ள உறுப்புகள் டேஸ் என்று அழைக்கப்படுகின்றன அப்படின்னா ஆன்சர் எச்ச உறுப்புகள். வவ்வால்கள் மற்றும் மனிதனின் முன்னங்கால்கள் டேஸ் உறுப்புகளுக்கு எடுத்துக்காட்டு அப்படின்னா அமைப்பு ஒத்த உறுப்புகளுக்கு எடுத்துக்காட்டு. பரிணாமத்தின் இயற்கை தேர்வு கோட்பாட்டை முன்மொழிந்தவர் யாருன்னா சார்லஸ் டார்வின். நெக்ஸ்ட் சரியா தவறால பாருங்க. எது சரி எது தவறுன்ட்டு. ஃபர்ஸ்ட் தவறு. செகண்ட், செயல் ஒத்த உறுப்புகள் பார்க்க ஒரே மாதிரியாகவும் ஒரே மாதிரியான பணிகளையும் செய்கின்றன, ஆனால் அவை வெவ்வேறு விதமான தோற்றம் மற்றும் கருவளர்ச்சி முறைகளை கொண்டதாக உள்ளன அப்படிங்கிறது சரி. பறவைகள் ஊர்வனவற்றிலிருந்து தோன்றியவை, இதுவும் சரி. அடுத்து மேட்சிட் பாருங்க. முன்னோர் பண்பு மீட்சி அப்படின்னா வளர்ச்சி அடையாத வால் மற்றும் உடல் முழுவதும் அடர்ந்த முடி. எச்ச உறுப்புகள்ங்கிறது முள்ளெலும்பு மற்றும் குடல்வால். செயல் ஒத்த உறுப்புகள்ங்கிறது வவ்வாலின் இயற்கை ரக்கை மற்றும் பூச்சியின் ரக்கை, இதுதான் செயல் ஒத்த உறுப்புகள். அமைப்பு ஒத்த உறுப்புகள் அப்படின்னா பூனை மற்றும் வவ்வாலின் முன்னங்கால். அடுத்து மரப்பூங்கா அப்படின்னா திருவக்கரை. FW லிப்பி அப்படின்னா கதிரியக்க கார்பன் C14 அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் இனக்கலப்பு மற்றும் உயிர் தொழில்நுட்பவியல். சரியான விடை ஓர் அனுபவமற்ற விவசாயி பயிர் மேம்பாட்டிற்காக எந்த முறையை பின்பற்றுவார்னா கூட்டு தேர்வு முறை. பூசா கோமல் என்பது டேஸின் நோய் எதிர்ப்பு திறன் பெற்ற ரகமாகும் அப்படின்னா தட்டைப்பயிறு. கலப்பினமாக்கம் மற்றும் தேர்வு செய்தல் மூலமாக உருவாக்கப்பட்ட துரு நோய்க்கு எதிர்ப்பு தன்மை பெற்ற ஹிம்கிரி என்பது ஆன்சர் கோதுமை. தன்னுடைய 50வது பிறந்த நாளை கொண்டாடிய மில்லியன் மக்களின் உயிரை காப்பாற்றிய அதிசய அரிசி டேஸ் ஆகும் அப்படின்னா IR8. ஸோ இது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். உயிர் தொழில்நுட்பத்தால் உருவாக்கப்பட்ட பின்வரும் எப்பொருள் மனிதனுக்கு பயன்படும் பொருள்களை உற்பத்தி செய்ய பயன்படுகிறது அப்படின்னா 2 உயிரினங்களிடமிருந்து பெறப்பட்ட நொதியும் வாழும் உயிரினங்கள். ஸோ ஆன்சர் 2மே 4th ஆப்ஷன். டிஎன்ஏவை வெட்ட பயன்படும் நொதி ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்ட்ரின்சன்
என்டோநியூக்ளியேஸ். ஆர்டிஎன்ஏ என்பது ஊர்தி டிஎன்ஏ மற்றும் விரும்பத்தக்க டிஎன்ஏவோட சேர்க்கை. டிஎன்ஏ விரல் ரேகை தொழில்நுட்பம் டேஸ் டிஎன்ஏ வரிசையை அடையாளம் காணும் கொள்கையினை அடிப்படையாக கொண்டது அப்படின்னா மீண்டும் மீண்டும் வரும் தொடர். மாற்றம் செய்யப்பட்ட உள்ளார்ந்த அல்லது அயல் ஜீனை பெற்ற உயிரினங்கள் டேஸ் என அழைக்கப்படுகின்றன அப்படின்னா அயல் ஜீனை பெற்ற உயிரினங்கள் அப்படின்னும் மரபு பண்பு மாற்றம் செய்யப்பட்டவை அப்படின்னும் அழைக்கப்படுது. ஸோ ரெண்டுமே. அடுத்து இப்போ ஆப்ஷன் டி. அடுத்து பார்த்தீங்கன்னா ஹெக்ஸாப்ளாய்டி கோதுமையில் மற்றும் அடிப்படை தொகுதி ஒற்றை மையம் மற்றும் அடிப்படை தொகுதி குரோமோசோம் எண்ணிக்கை டேஸ் முறையாகும் அப்படின்னா எண் வந்து 21, எக்ஸ் அப்படிங்கிறது 7. கோடிட்ட இடம். டேஸ் என்பது பொருளாதார முக்கியத்துவம் வாய்ந்த உயர்ந்த தரமுடைய தாவரங்களை உற்பத்தி செய்யும் கலை அப்படின்னா தாவர பயிர் பெருக்கம். புரதம் செறிந்த கோதுமை ரகம் டேஸ் அப்படின்னா அட்லஸ் 66. டேஸ் என்பது குரோமோசோம் எண்ணிக்கையை இரட்டிக்க பயன்படுத்தப்படும் வேதிப்பொருள் அப்படின்னா ஆன்சர் கால்சிசின். அடுத்து விரும்பத்தக்க ஊட்டச்சத்து நிறைந்த பயிர் தாவரங்களை உற்பத்தி செய்யும் அறிவியல் முறை டேஸ் எனப்படும் அப்படின்னா உயிரிட்ட சத்தோற்றம். நெல் பொதுவாக வண்டல் மண்ணில் செழித்து வளர்கிறது. ஆனால் சடுமாற்றத்தின் மூலம் உற்பத்தி செய்யப்பட்ட டேஸ் என்ற நெல் ரகம் உவர்த்தன்மை வாய்ந்த மண்ணில் செழித்து வளரும் அப்படின்னா ஆன்சர் அட்டாமிட்டா 2. நெக்ஸ்ட் டேஸ் தொழில்நுட்பம் மரபியல் ரீதியாக உயிரினங்களை உற்பத்தி செய்ய வழிவகை செய்துள்ளது அப்படின்னா ஆன்சர் ஜீன் குளோனிங். அடுத்து ரெஸ்டிகிள்சன் என்டோநியூக்ளியேஸ் நொதியானது டிஎன்ஏ மூலக்கூறை டேஸ் என்று அழைக்கப்படும் குறிப்பிட்ட இடங்களில் துண்டாக்குகிறது அப்படின்னா ஆன்சர் பேலிண்ட்ரோம் வரிசை. ஒத்த டிஎன்ஏ விரல் ரேகை அமைப்பு டேஸ் இடையே காணப்படும் அப்படின்னா ஒற்றை கரு இரட்டையர்கள். வேறுபாடு அடையாத செல்களின் தொகுப்பு டேஸ் ஆகும் அப்படின்னா குருத்தணுக்கள். ஜீன் குளோனிங் முறையில் விரும்பிய டிஎன்ஏ டேஸுடன் ஒருங்கிணைக்கப்படுகிறது அப்படின்னா பிளாஸ்மிட். இதுதான் ஆன்சரு. அடுத்து சரியா தவறால எதெல்லாம் சரியா இருக்கும் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு 8th மட்டும்தான் சரி. ஃபர்ஸ்ட்டு 8th 6th மட்டும்தான் சரி, மற்றது எல்லாமே ராங். ஃபர்ஸ்ட் 6th 8th மட்டும் சரி, மற்றதெல்லாம் ராங். அடுத்து சோனாலிகா அப்படின்னா அரைக்குள்ள கோதுமை. அடுத்து IR8 அப்படின்னா அரைக்குள்ள அரிசி. சக்காரம் அப்படின்னா கரும்பு. முங் நம்பர் 1 அப்படின்னா பேசியோலஸ் முங்கோ. TMV2 அப்படின்னா வேர்க்கடலை. இன்சுலின் அப்படின்னா ஆர்டிஎன்ஏ தொழில்நுட்பத்தில் உருவான முதல் ஹார்மோனு. அடுத்து PT நச்சு அப்படின்னா பேசிலஸ் துரிஞ்சியன்சிஸ். அடுத்து கோல்டன் ரைஸ் அப்படின்னா பீட்டா கரோட்டின். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கூற்று காரணம் வந்து பார்க்கலாம். கூற்று கலப்புயிரி இரு பெற்றோரையும் விட மேம்பட்டதாக இருக்கும். ஸோ சரி. அதே போல் காரணம் கலப்பின் வீரியம் தற்கலப்பில் இழக்கப்படுகிறது. ஸோ அப்போ கூற்றும் சரி, காரணமும் சரி ஆன்சரு. அடுத்து கூற்று கால்சிசின் குரோமோசோம் எண்ணிக்கையை குறைக்கிறது. காரணம் சகோதரி குரோமேட்டிடுகள் எதிரெதிர் துருவங்களை நோக்கி நகர்வதை அது ஊக்குவிக்கிறது. ஸோ கூற்றும் தவறு, காரணமும் தவறு ஆன்சரு. கூற்று ஆர்டிஎன்ஏ தொழில்நுட்பம் கலப்பினமாக்களை விட மேலானது. சரி. அதே போல காரணம் இலக்கு உயிரினத்தில் விரும்பத்தகாத ஜீன்களை நுழைக்காமல் விரும்பத்தக்க ஜீன்கள் மட்டும் நுழைக்கப்படுகின்றன. ஸோ கூற்றும் சரி, காரணமும் சரி. இதுதான் ஆன்சரு. ஸோ நெக்ஸ்ட் உடல்நலம் மற்றும் நோய்கள். சரியான விடையை தேர்ந்தெடு. புகையிலை பழக்கம் அட்ரினலின் சுரப்பை தூண்டுகிறது. இதற்கு காரணமான காரணி என்ன அப்படின்னா நிக்கோட்டின். ஸோ இது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். உலக புகையிலை எதிர்ப்பு தினம், இதுவும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஆன்சர் மே 31. சாதாரண செல்களை விட புற்றுநோய் செல்கள் கதிர்வீச்சினால் சுலபமாக அழிக்கப்படுகின்றன. ஏன் அப்படின்னா துரித செல் பிரிதல் தன்மை கொண்டவை. நிணநீர் முடிச்சுகள் மற்றும் மண்ணீரலை தாக்கும் புற்றுநோய் வகை என்ன அப்படின்னா லிம்போமா. அளவுக்கு மிஞ்சிய மது பழக்கத்தினால் உருவாவது ஆன்சர் கல்லீரல் சிதைவு. இதயக்குழல் இதய நோய் ஏற்பட காரணம் என்ன அப்படின்னா ஆன்சர் இதய தசைகளுக்கு போதிய ரத்தம் செல்லாமை. எபித்திலியல் செல்லில் புற்றுநோய் உருவாவதற்கு டேஸ் என்று பெயர்னா ஆன்சர் கார்சினோமா. அடுத்து மெட்டாஸ்டாசிஸ் எதனுடன் தொடர்புடையதுன்னா வீரியமிக்க கட்டி மாலிக்னன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. பாலிபேஜியா என்ற நிலை டேஸை காணப்படுகிறது. எதில் காணப்படுதுன்னா டயாபிட்டிஸ் மெலிட்டஸ். மது அருந்தியவுடன் உடலில் முதலில் பாதிக்கப்படும் பகுதி எது அப்படின்னா மைய நரம்பு மண்டலம். அடுத்து இதில் சரி தவறில் வந்து பார்த்தீங்கன்னா எது சரியாக இருக்குன்னா செகண்ட் வந்து சரி. புற்றுநோய் உருவாக்கும் ஜீன்களுக்கு ஆக்கோஜீன்கள் என்று பெயர், இது சரி. அடுத்து 5th நோயின் காரணங்கள் பற்றி அறிய உதவும் அறிவியல் பிரிவு நோய் காரண ஆய்வு ஏட்டியாலஜி அப்படிங்கிறது கரெக்டு. அதே போல் 6th நோயாளிகளின் ஆடைகளை பயன்படுத்துவதனால் எய்ட்ஸ் நோய் பரவாது அப்படிங்கிறது சரி. அடுத்து
8th கார்சினோஜன் என்பவை புற்றுநோயை உருவாக்கும் காரணிகளாகும். அடுத்து 9th நிக்கோட்டின் என்பது மயக்கமூட்டி வகை மருந்து. ஸோ இதில் எதுலாம் சரினா 2nd 5th 6th 8th 9th சரி. அடுத்து மேட்ச் இட் பாருங்க. சார்கோமா அப்படிங்கிறது புற்றுநோய், கார்சினோமா அப்படிங்கிறது வயிற்று புற்றுநோய், பாலிடிப்சியா அதிகப்படியான தாகம் எடுக்கும். ஸோ இது 3 இம்பார்ட்டன்ட். பாலிடிப்சியா, கார்சினோமா, பாலிபேஜியா அப்படிங்கிறது. அடுத்து பாலிபேஜியானா அதிகப்படியான பசி எடுத்துக்கிட்டே இருக்கும். இதய தசை நசிவுறல் நோய் அப்படின்னா இணைப்பு திசு புற்றுநோய். ஓகேவா? அடுத்து பாருங்க நெக்ஸ்ட். கோடிட்ட இடம் டேஸ் அதிகப்படியாக பயன்படுத்துவதனால் கல்லீரலில் சிரோலிஸ் நோய் ஏற்படுகிறது அப்படின்னா ஆல்கஹால். புகையிலையில் இருந்து பிரித்தெடுக்கப்படும் அதிக நச்சு உள்ள வேதிப்பொருள் எது அப்படின்னா நிக்கோட்டின். இரத்த புற்றுநோய்க்கு டேஸ் என்ற பெயர் அப்படின்னா லிக்கோமியா. சில வகையான மருந்துகளை தொடர்ந்து பயன்படுத்துவதனால் உண்டாகும் அதன் குறைவான பதில் விளைவு டேஸ் எனப்படும் அப்படின்னா மருந்து சகிப்புத்தன்மை. இன்சுலின் ஏற்றுக்கொள்ளாமை என்பது டேஸ் நீரிழிவு நோயோட நிலை அப்படின்னா வகை 2. அடுத்து பாருங்க, ஒப்புமையில் சொல்லியிருப்பாங்க. தொற்று நோய் அப்படிங்கிறது எய்ட்ஸ்னா, தொற்றா நோய் எதுனா புற்றுநோய். அதே போல் அதாவது தொற்று நோய்னா எப்படி எய்ட்ஸ் வந்து அந்த பாரம்பரியமாக பேரண்ட்ஸ்க்கு இருந்ததுன்னா வரும்னு சொல்லுவாங்களே, ஆனால் புற்றுநோய்ங்கிறது அப்படி கிடையாது. கீமோதெரப்பி அப்படின்னா வேதிப்பொருள்கள். அடுத்து கதிர்வீச்சு அப்படின்னா கதிர்வீச்சு தெரப்பி. உயர் ரத்த அழுத்தம் ஹைபர் கொலஸ்ட்ரோலேமியா அப்படின்னா கிளைகோசூரியா அப்படிங்கிறது பாலிபாகியா. ஸோ இதுதான். அடுத்து பாருங்க கூற்று காரணம். ஸோ இது வந்து பார்க்கலாமா? இப்போ வந்துட்டு பாருங்க. ஃபஸ்ட்டு கூற்று, அனைத்து மருந்துகளும் மூளையின் மீது செயல்படுகின்றன. தவறு. காரணம், மருந்துகள் உடல் மற்றும் மனதின் செயல்பாடுகளை குலைக்கின்றன. இதுவும் தவறு. கூற்றும் தவறு, காரணமும் தவறு. அடுத்து கூற்று, டயாபிட்டிஸ் மெலிட்டஸ் நோயாளிகளின் சிறுநீரில் அதிகளவு குளுக்கோஸ் வெளியேறுவதை காணலாம். சரி. அதே போல் காரணம், கணையம் போதுமான அளவு இன்சுலினை சுரப்பதில்லை. இதுவும் சரி. கூற்று காரணம் சரி, ஆனால் காரணம்ங்கிறது கூற்றுக்கான சரியான விளக்கம் இல்லை. ஸோ அடுத்து ஃபைனலாக லாஸ்ட் லெசன் சுற்றுச்சூழல் மேலாண்மை. சரியான விடை கிடையாது. ஓகே, இப்போ வந்துட்டு பாருங்கள் சரியான விடை ஃபஸ்ட் அடுத்தது கொடுத்துருக்காங்க. கோடிட்ட இடம் ஃபஸ்ட்டு இருக்குது. காடுகள் அழிப்பினால் மழைப்பொழிவு அப்படிங்கிறது குறைகிறது. மண்ணின் மேலடுக்கு மண் துகள்கள் அகற்றப்படுவது மண்ணரிப்புன்னு சொல்லுவாங்க. சிப்கோ இயக்கம் அப்படிங்கிறது எதற்கு எதிராக ஆரம்பிக்கப்பட்டதுன்னா காடுகள் அழிக்கிறாங்க இல்லையா, அதற்கு எதிராக. டேஸ் என்பது தமிழ்நாட்டில் உள்ள உயிர்கோள பாதுகாப்பு மையம் அப்படின்னா நீலகிரி பகுதி. ஓத ஆற்றல் டேஸ் வகை ஆற்றல் அப்படின்னா புதுப்பிக்கத்தக்க ஆற்றல். கரி, பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு ஆகியவை டேஸ் எரிபொருட்கள் ஆகும் அப்படின்னா புதைப்படிவ எரிபொருட்கள். மின்சார உற்பத்திக்கு மிகவும் அதிக அளவில் பயன்படுத்தப்படும் எரிபொருள் எது அப்படின்னா நிலக்கரி. சரியா தவறால பாருங்க. செகண்ட் சரி. மரம் நடுவதால் நிலத்தடி நீர்மட்டம் அதிகரிக்கும். தேர்டு, வாழிடங்களை அழிப்பது என வாழிடங்களை அழிப்பது வன உயிரினங்களின் இழப்புக்கு காரணம். சரி. அடுத்து வந்து பாருங்க. ஃபிஃப்த்து, அதிகப்படியான கால்நடை மேய்ச்சல் மண்ணரிப்பை தடுக்கும். இது சரி. ஃபோர்த்து தவறு. ஃபஸ்ட்டு தவறு. அடுத்து 6th தவறு. 7th, தேசிய பூங்கா ஒரு பாதுகாக்கப்பட்ட பகுதியாகும். சரி. வன உயிரி பாதுகாப்பு சட்டம் அப்படிங்கிறது 1972ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டது. இதே வன பாதுகாப்பு சட்டம் அப்படின்னா 1950. ஓகே. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா மண்ணரிப்பு வந்து பார்த்தீங்க அப்படின்னா தாவர பரப்பு நீக்கம். உயிரி வாயு அப்படிங்கிறது CO2. இயற்கை வாயு அப்படிங்கிறது புதுப்பிக்க இயலாத ஆற்றல். பசுமை இல்ல வாயுங்கிறது அமிலமலை. CFL பல்புகள் அப்படின்னா ஆற்றல் சேமிப்பு. காற்று அப்படின்னா புதுப்பிக்கத்தக்க ஆற்றல். திடக்கழிவு அப்படின்னா காரியம் மற்றும் கன உலோகங்கள். அடுத்து சரியான விடை பார்க்கலாமா? இதில் வந்துட்டு பாருங்க. ஃபர்ஸ்ட், கீழுள்ளவற்றுள் எது அல்லது எவை புதைப்படிவ எரிபொருட்கள்னு கேட்டிருக்காங்க. கரியும் பெட்ரோலியமும். ஸோ தேர்ட் ஆப்ஷன், செகண்ட் மற்றும் தேர்டு. கழிவுகளை மேலாண்மை செய்வதற்காக கீழுள்ளவற்றுள் எவற்றினை நீவிர் பயன்படுத்துவீர்னா எல்லாமே. ஸோ ஆப்ஷன் டி, மேலே உள்ள அனைத்தும். வாகனங்கள் வெளியேற்றும் புகையில் உள்ள வாயுக்கள் என்னென்ன அப்படின்னா கார்பன் மோனாக்சைடு, சல்ஃபர் டை ஆக்சைடு, நைட்ரஜன் ஆக்சைடுகள். ஸோ எல்லாமே 3. ஃபோர்த் ஆப்ஷன். மண்ணரிப்பை தடுக்க பயன்படுவது எது? காடுகள் மற்றும் மரம் வளர்ப்பு. புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் மூலம் எதுனா மரங்கள் தான். அடுத்து கீழுள்ளவற்றுள் மண்ணரிப்பு அதிகமாக காணப்படும் இடம் எது அப்படின்னா அதிகமான மழைப்பொழிவு உள்ள இடத்துல மண்ணரிப்பு அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். கீழுள்ளவற்றுள் தீர்ந்து போகாத வளம் அல்லது வளங்கள் எதுனா காற்றாற்றல். கிராமங்களில் கிடைக்கும் பொதுவான ஆற்றல் மூலம் அல்லது மூலங்கள் எது அப்படின்னா மரக்கட்டைகள் மற்றும் விலங்குகளின் கழிவுகள். பசுமை இல்ல விளைவு என குறிப்பிடப்படுவது எது அப்படின்னா பூமி வெப்பமாதல். மிக மலிவான வழக்கமான வர்த்தக ரீதியிலான தீர்ந்து போகாத ஆற்றல் மூலம் எது அப்படின்னா காற்றாற்றல். புவி வெப்பமாதலின் காரணமாக ஏற்படக்கூடிய விளைவு இது அப்படின்னா எல்லாமே. கடல் மட்டம் உயர்தல், பனிப்பாறைகள் உருகுதல், தீவு கூட்டங்கள் மூழ்குதல்.
கீழே கொடுக்கப்பட்டுள்ள கூற்றுகளில் காற்றாற்றல் குறித்து தவறான கூற்று எது அப்படின்னா செகண்ட் தான். காற்றாலையின் ரக்கைகள் மின் மோட்டார்கள் மூலம் இயக்கப்படுகின்றன அப்படின்னு இருக்கு இல்லையா. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா தவறான கூற்று. ஸோ அவ்வளோதான். அடுத்து காட்சி தொடர்பு, இது நம்மளுக்கு தேவையில்லை, லாஸ்ட் பாடம். ஸோ இது வந்து சிஎஸ் ரிலேட்டடான லெசன். ஸோ அவ்வளோதான், இதோட சுற்றுச்சூழல் மேலாண்மையோட நம்மளுக்கு லெசன் முடியுது. ஓகே கைஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஸோ இந்த புக் பேக் கொஸ்டின்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரிவைஸ் பண்ண மாதிரி இருக்கும். இதை வந்து குறிச்சு வைக்காத இருக்கவங்களும் குறிச்சு வச்சுக்கோங்க, கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத இருக்கீங்க அப்படின்னாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம டெலிகிராம் சேனல் என்ன ஜாயின் ஆகாத இருக்கீங்க அப்படின்னாலும் ஜாயின் பண்ணிக்கோங்க. குரூப் 2A குரூப் 2க்கான ப்ரிலிம்ஸ் பெய்ட் டெஸ்ட் பேட்ச் போய்கிட்டு இருக்கு. நீங்கள் ஜாயின் ஆக வில்லிங்காக இருக்கீங்க அப்படின்னா ஜாயின் ஆகிக்கோங்க. இன்னுமே நிறைய பேர் வந்து கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஸோ ஜாயின் ஆக வில்லிங்காக இருக்கவங்க டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான ஆல் டீட்டெயில்ஸுமே இருக்கும். ஸோ காண்டாக்ட் பண்ணிக்கலாம், அல்லது அந்த 2 நம்பருக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணிக்கலாம். காண்டாக்ட் பண்ணுறதுனாலும் அந்த 2 நம்பருக்குமே பண்ணலாம். வாட்ஸ்அப்பில் ஐ வாண்ட் டு ஜாயின் குரூப் 2 குரூப் TA டெஸ்ட் பேட்ச் அப்படின்னு மென்ஷன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க என்னென்ன டீட்டெயில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.